ஹலோ மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிடலாம் எல்லாருக்குமே. உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன் விட்டுட்டேன், தெரியல, சின்ன ஒரு கன்ஃபியூஷன். ஓகேவா? ஸோ நோ வரிஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து படிக்க போகிறது வழக்கம் போல் சுஷாந்த் சிங் அவரோட சீக்ரெட் டைரி படிக்கிறோம். பார்ட் 26 படிக்கிறோம். இதில் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன், அதாவது யாரை பற்றியும் கொடுக்கல, அவர் நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு எல்லாருமே லிசன் பண்ணுங்கள். இங்கிலீஷில் கண்டிப்பாகவே அது புரிகிற மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம இப்போ எடுத்திருக்கிற இந்த எஸ்எஸ்ஆர் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட டைரி, அதை பேஜஸ் படிக்கிறோம் இல்லையா, இந்த பேஜஸ் எல்லாமே வந்து திப்தி மேம் அவங்களோட ட்விட்டர் பேஜ்லேருந்து அவங்க வெளியிட்டிருக்கிற அந்த பேஜஸ் எடுத்து தான் நம்ம படிக்கிறோம். அதை நம்ம வந்து அதாவது விஜய் படிக்கிறாரு, நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் தமிழில். இது முழுக்க முழுக்க திப்தி மேமோட பெர்மிஷனோட நம்ம அங்கேருந்து எடுத்து இதை படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோட தமிழ் டிஸ்க்ளைமர். நான் வந்து இப்போது விஜய் வந்து ஐ வில் ஜஸ்ட் டேக் இன்சைட் ஆன் போர்ட். அவரும் வந்து இங்கிலீஷில் டிஸ்க்ளைமர் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்புறம் நம்ம டைரி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ விஜய், குட் ஈவினிங், வணக்கம். Good evening, Mithraji. Vanakkam, Namaste, Vandanam. Welcome to all viewers once again. Yes, நீங்க சொல்ல மறந்துட்டீங்க, மித்ரா from Sweden. So நான் சொல்லிடுறேன், விஜய் from Sweden உங்களுக்காக. அப்பப்ப தடங்களுக்கு வருந்துகிறோம். விஜய் from Sweden. Nice. No issues. Yes, disclaimer, very important. Mithraji சொன்ன மாதிரியே இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். All the pages which we are reading today, or even the past and the future, are taken from Deepti Ji's Twitter handle page. So she has not uploaded. Yes, she has uploaded all the pages in her Twitter handle, and we are downloading the pages from there and reading and translating them in Tamil after her permission. So it's duly, you have to note that we have full permission from her that we can do this translation. So yes, that's a disclaimer. And yes, Mithraji. எஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களுக்கு படிக்கணும்னு ப்ரைவேட்டாக படிக்கணும்னா தயவுசெய்து திப்தி மேமோடது அவங்களோட ட்விட்டர் பேஜ் நான் ஷேர் பண்ணுறேன், அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டு. நீங்கள் போய் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களும் படிக்கலாம், அது தப்பே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற ராஜி சிஸ், ஹலோ ராஜி சிஸ், குட் ஈவினிங், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கல்பனா சிஸ், குட் ஈவினிங் மித்ரா சிஸ் அண்ட் விஜய் ப்ரோ அப்படி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ கல்பனா சிஸ், குட் ஈவினிங். ஏமாவதி சிஸ், குட் ஈவினிங், வணக்கம். 2 பேருக்கும் சொல்லியிருக்காங்க, விஜய்க்கும் எனக்கும். ஸோ நைஸ் ஆஃப் யூ. சீதா சிஸ், ஹாய், வணக்கம் மித்ரா அண்ட் விஜய் அண்ட் குட் ஈவினிங். வணக்கம் சீதா சிஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஹாய் ஷாலுமா, குட் ஈவினிங். ஹாய் வாக்கா, வணக்கம்ண்ணா. மோகன் ராஜ் கிருஷ்ணா பிரதர், வணக்கம். தோழர் வணக்கம் தோழி மித்ரா மற்றும் சபு விஜய் அவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னாச்சு? ஹலோ விஜய். Yes, sorry. நீங்களும் வணக்கம் சொல்லுங்க. விஜய் அண்ணாக்கு வணக்கம், ஷாலு சிஸ் சொல்லிருக்காங்க. Definitely எல்லாருக்கும் நீங்க ஹாய் சொன்ன எல்லா நேயர்களுக்கும் வணக்கம், நமஸ்தே again, and thanks for all your love. நீங்க காட்டுற love and support தான் it's making us go this far, and we have to go much far from here. So definitely. ஏன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்க? கோதேசிஸ், குட் ஈவினிங். குட் ஈவினிங் 2 பேரும் குட் ஈவினிங் சொல்லிருக்காங்க. Thank you so much. Yes, thank you. Yes, let's sorry Mithraji, what? No problem. இல்ல நீங்க ஓகேவா? Yeah, definitely. I think the net, I don't know what's the issue, but yes, we will always get some issues, but let's see how it goes. Okay, fine, let's get to the pages. எதுக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கோமோ, let's read the pages. Mithraji சொன்ன மாதிரி no names this time, but quite really efficient information சுஷாந்த் கொடுக்குறாரு நம்மளுக்கு. இங்கிலீஷ்ல ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் தான், எல்லாருக்கும் புரியும், பட் ஸ்டில் மித்ராஜி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இன்னும் நல்லா புரியும். பட் நல்லா கேளுங்க, நான் பொறுமையா படிக்கிறேன். வெரி குட் இன்ஃபர்மேஷன். நம்ம அடிக்கடி என்ன சொல்றோமோ, வாட் வி ஆர், நாங்க 2 பேருமே, மித்ராஜியும் சரி நானும் சரி, ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன ஸ்ட்ரெஸ் பண்றோமோ, நாங்க வாட் வி வாண்ட் ஃப்ரம் அவர் நம்ம மக்கள் கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணா வந்து we will achieve the goal. எப்படி நம்ம வந்து how can we win this war? சொன்ன மாதிரி it's an open war.
against bad people, against this evil. இவங்களெல்லாம் வந்து I mean like வேற இதுல எந்த கேட்டகரியும் சேர்க்க முடியாது. ஸோ இட்ஸ் குட் அகேன்ஸ்ட் ஈவல். அண்ட் நம்ம என்னென்ன பண்ணோம், எப்படி பண்ணோம், அது எல்லாம் சொல்லியிருக்காரு. பட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் கொஞ்சம் மும்பை மாஃபியா பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரிமைனிங் ஸ்லைடில் அது சொல்லியிருக்காரு எப்படி இதை வந்து நம்ம பண்ணலாம். காமன் மேன், வாட் காமன் மேன் ஹேஸ் டு டூ, எப்படி ஒரு காமன் மேன் வந்து ஹி இஸ் நாட் காமன் அண்ட் வாட் பவர், எவ்வளோ பவர்ஃபுல் நம்ம தாட்ஸ், நம்ம ஒன்ஸ் வி ஆர் யுனைடெட் எவ்வளோ நம்ம பவர்ஃபுல், அதெல்லாம் பற்றி சுஷாந்த் சொல்லியிருக்காரு. கிளீனாக ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ லெட்ஸ் கெட் டு த பேஜஸ் வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம். பேஜ் நம்பர் 58. Yeah. The Mumbai Mafia is a very important chapter in the history of Mumbai and how people who once didn't even belong to the city came here and now are the bosses of the city. Not just these people, but there are locals too. But what I want to say over here is why Mumbai is very important. Why Mumbai is that very important when other cities are considered. And why has Mumbai been called the financial capital of India? This city is guarded fort type of city. Water on one side, land and air. So if someone has to plan something to be done and wants a route to escape after getting the job done, he has 3 options: air, land and sky. And this is why Mumbai is the center of attraction for these gangsters. Located right in between to every major cities and major towns are well connected. And it is why Mumbai is the heart of crime, and we all needed this info to start our work with when we studied this. When we studied this, everything connected why most of the powerhouses, which almost I can say are the mafia, which I can say rule the country. All the powerhouses, why most of the powerhouses, which almost I can say rule the country, are in Mumbai, and what is the impact this city has on our country. The mafia is deeply routed and well connected to everything in Mumbai, and yes, plays a major role in city when everything is concerned. And the style of work in the mafia now is slowly getting up to the standards of the corporate level of work, where everyone is given a specific task and they have to perform it and report the daily happenings as and how the things happen. If I have to make some connection of this mafia and the corporates, the connection is that corporates use the mafia for a lot of their works: recovery, clearing homes, scaring people, threat calls, putting rivals to rest, planned crimes, money transfers, black jobs. To sum up, I have spoken about all this in the past, so I don't think I need to go in detail about this here. But the fact is that we all need to understand that mafia is not standing on its own in every way. Some powerful people in the system and some top level businessmen are equally involved in this. And this is how the mafia rose. And today they have become a superpower. And if someone is to blame for this, it is only the system and the people who initially used them, and once they got their hold of things, now they are the boss for the eye, and the bosses really too. In some cases, but in most of the cases, they are the boss only for the eye and not in real. In real, the bosses are different, and they too play a major role in the country. Some of them are as follows. End of the slide. Next one. Slide 59. The mafia is the main link when it comes to power in the country today. They have now grown so strong that there is no looking back for them. They are now the kingmakers in the country.
Every crime that happens now happens with the information and involvement of mainstream media too. And this is another huge problem for the country because the direct attack is on the voice of the nation. See, according to me, journalism is the voice of democracy, and these people are now deeply rooted here too. And when you are reading this and might be thinking all I needed to do is approach the news channel with my work, I choose not to because the news channels, most of them, if not all, only are concerned about their business and how to grow their channel. Not a single effort is put to know the real truth. And the irony is that the way the media is handled in our country, publish or speak anything about anyone, and then if something goes wrong, all you have to do is issue a public apology and then move on as if nothing ever happened. Really, you can see how much negativity is being spread these days. Back in those days, when journalism was a religion and reports both of television and print media used used to do their jobs as if it was their way of showing devotion to God. But today, show me the number of journalists who do this. You can actually count them on your fingertips. The way the media industry has grown and changed is alarming. And this is a huge threat to our nation. Because if someone wants to take a total control of our country, then the only thing that the person has to do is just get to the weak link in these media houses and he will become an overnight hero. The media will make him one. In those days, criminals never were glorified in news or newspapers, but today they are actually glorified and made to look like heroes. This is a huge shame to us and our country. Not that I have an enmity with the media houses or their style of work, but when your work is not less to do, sorry, but when your work is not less to that of a soldier guarding the borders of our nation, you need to do it in a totally responsible and dedicated manner. You have a huge social responsibility on you, and you need to ensure that whatever you do or share, you need to be aware that this is going to be the mirror to the common man, to whom you are his only source, which is readily available to him, to get the real pictures of the scheme of things and to be in loop with the current happenings around him. You are the one where he will look up to find answers and for a number of questions that will come to his mind. So you have both the roles to play over here. First is to answer the questions and then make sure that these answers you give frames the right question in the mind of the people. This is what responsible journalism is, not the one that is being done now where there is no sense of responsibility, and I can vouch on it that there is not a single media house which is following this today. The biggest weapon in the hands of media are, according to our sources in bracket, and the second is, again in brackets, fact check. I have my own questions around this and will ask it one day to them too when I take them on while coming out in public with my work. I will make sure that everyone who is in power understands that power is not a VIP ticket to you. It's that responsibility on you, which, when delivered, only when delivered, will make you great. If you want to take pride in anything, then take pride in your dedication. Take pride in doing the right thing. Take pride in standing up for the right cause. Take pride in voicing out for the right. மித்ராஜி டிரான்ஸ்லேட் பண்றீங்களா இல்ல shall I continue? பண்ணிடலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஓகேவா? Okay. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பேசுவோம் கொஞ்சம். ஓகே,
ஸோ இந்த ஸ்லைட்ஸ் 58 பற்றி நான் இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். இவர் வந்து மும்பையில் வந்து எப்படி வந்து இவ்வளோ இந்த மும்பை மாஃபியா பற்றி சொல்கிறாரு. அங்கே எப்படி வந்து மும்பையில் எவ்வளோ வளர்ந்துருக்கு இந்த மாஃபியா. ஸோ இது இது வந்து எதனால் அப்படின்ற அந்த ப்ரைம் இது பார்க்க சொல்கிறாரு. எதுக்கு, அதாவது இந்தியாவிலேயே வந்து ஏன் அங்கே மட்டும் ஜாஸ்தியாக வந்து பல என்ன சொல்கிறது தப்பான விஷயங்கள் நடக்குது, அது வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நான் சொல்ல போகிறது, இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹிஸ்ட்ரியோட மும்பையோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் பாருங்கள், அந்த சரித்திரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து அந்த ஜியோகிராஃபியும் பார்க்கணும், அப்போதான் நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த லேண்ட்ஸ்கேப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுதான் சொல்கிறாரு. ஸோ இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, மகாராஷ்டிராவை இப்போ ஆள்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆள்ற பீப்புளெலாம் வந்து எங்கேருந்தோ வந்தவங்களாம் இருக்கிறாங்க, யாருமே அங்கேருந்து இருந்தவங்க கிடையாது. ஸோ இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்கவங்க வெளியிலேருந்து வந்தவங்க ப்ளஸ் லோக்கல் பீப்புளையும் கொஞ்சம் கைக்குள்ளே போட்டு இப்போ அவங்களும் சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வந்து மும்பை வந்து ஒரு ஏதாவது காசுக்கு, அதாவது ஃபினான்ஷியலி, ஏதாவது பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அது ஏன் கேபிட்டலாக இருக்குது, அது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக வளர்ந்துருக்கு, அது ஏன் மற்ற சிட்டிஸில் வந்து அந்த அந்த பவர் கிடையாது, அந்த காசு இந்த ஃபினான்ஷியல் மேட்டர் விஷயத்துலாம் வந்து மற்ற இடத்துல கிடையாது, ஏன் மும்பைக்கு மட்டும் அது அவ்வளோ வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அது வந்து ஒரு ஃபோர்ட் மாதிரி, ஓகேங்களா, ஒரு ப்ரொடெக்ஷன் வால் மாதிரி, வேற யாரும் வந்து அதுக்குள்ளே வர முடியாது மும்பைக்குள்ளே. அதே மாதிரி பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அங்கே இருக்கிறவங்க எப்படி தப்பிப்பாங்க, அதாவது யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஈஸியான வழி வந்து மும்பை மட்டும்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இது வந்து சுற்றி தண்ணி இருக்குது, மும்பை சுற்றி தண்ணி இருக்குது, ஓகே, அரேபியன் சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழி வந்து அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு வந்து இந்த இந்த மாதிரி வழிகள், ஓகேங்களா, தண்ணியில் கடலில் தப்பிச்சு போகிறது. இன்னொன்று வந்து ஏர். ஸோ ஏர் வந்து நம்ம ஃப்ளைட்டில் தப்பிச்சு போயிடுவாங்க. ஸோ அதனால ரொம்ப ஈஸி அவங்க வந்து வெளிநாட்டுக்கு ஓடி போகிறதுக்கான சாய்ஸும் அந்த வழியும் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து இந்த கிரைம், அதாவது அதிகமாக வந்து தப்பு பண்ணுறவங்க குற்றவாளிகள் வந்து அங்கே அதிகமாக இருக்கிறது வந்து மும்பையில். ப்ளஸ் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுற ரூட் வந்து 2 ரூட்டு. ஒன்று வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த தண்ணியும், அடுத்தது வந்து ஏரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேயா? ஸோ இது வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஐ வில் ஜஸ்ட் ஸ்டாப் ஷேரிங் திஸ் ஒன், ஒரே நிமிஷம். ஓகே, ஆல்ரைட், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மேஜர் சிட்டிஸ், இந்த டவுன் இதெல்லாம் வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கும் மும்பை கிட்ட, ஓகேவா அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே பக்கத்தில் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மும்பையில் இந்த வெஸ்ட் சவுத்து பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் மகாராஷ்டிரா ரீஜியன் வந்து ஃபுல்லாக வந்து இவங்க கண்ட்ரோல், அந்த மாதிரி ஃபுல்லாகவே ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ இது வந்து அதாவது தப்பு பண்ணுறதுக்கான தலைமையகமாகவே வந்து மும்பை மாறிடுச்சு, ஓகேங்களா. ஒரு குற்றவாளிகளான எங்கெங்கெல்லாம் ஜாஸ்தி இருப்பாங்களோ அது வந்து மும்பை மாதிரி ஒரு இடத்துல தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க. தலைமைச் செயலகம் மாதிரி அது, அந்த தப்பு குற்றம் நடக்கிறதுக்கான இடங்கள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு பவர் ஹவுஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து மும்பையில தான் வந்து அதிகமா இந்த மாதிரி தப்பு பண்ற இந்த குற்றவாளி, இந்த வந்து இந்த இந்த என்ன சொல்றது, டானுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, அதான் அந்த ரவுடிசம், இந்த ஆளுங்கெல்லாம் வந்து அதிகமா கனெக்ட் ஆகிற இடம் வந்து இந்த மும்பை சிட்டி தான். இங்கதான் வந்து அந்த ஆளுங்கெல்லாம் வளர்றாங்க. இந்த MAFIA சொல்றாங்களே, இந்த ஆளுங்கெல்லாம் இங்கதான் வளர்றாங்க. இது வந்து எப்படி இந்த செயல்படுத்துறாங்கன்னா, இந்த நடக்கிற இந்த கிரைம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த குற்றங்கள்லாம் எப்படி நடத்துறாங்கன்னா, ஒரு கார்பரேட் லெவல்ல நடத்துறாங்க. இப்ப நம்ம கார்பரேட்ல போய் எப்படி வேலை பண்ணுவோம், நம்ம போனா நம்மளுக்கு டாஸ்க் தருவாங்க, அந்த டாஸ்க் எப்போ முடிப்போம்னு கேட்பாங்க, அதை முடிச்சுட்டு திருப்பி நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம், ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ இதே தாங்க அவங்களும் பண்றாங்க. அதாவது நம்மளுக்கு அந்த குற்றவாளிகளுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க, அதே மாதிரி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு கண்ணு கூடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், சாயங்காலமோ இல்ல வீக்லியோ, அந்த மாதிரி அந்த அந்த டான்ல வந்து இவங்க வந்து இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் வந்து அந்த ஒரு கார்ப்பரேட் அண்ட் மாஃபியா இந்த இந்த செயல் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல எடுத்துட்டு போறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களும் சரி, அவங்களும் இந்த மாதிரி அடியாட்கள், அதாவது இந்த மாதிரி அடியாட்கள் இருக்காங்க இல்லைங்களா, ரவுடி பீப்புள், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல கனெக்ஷனே இருக்குது. ஏன்னா அந்த பெரிய பெரிய அந்த கார்ப்பரேட்டுக்கு, அந்த கம்பெனிஸ்க்குலாம் வந்து இவங்க நிறைய வந்து ஹெல்ப் பண்ணணும். அதாவது இந்த அடியாட்கள் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி
அடுத்தவங்கள வந்து அடிக்கிறது, அப்புறம் வந்து வசூல் பண்றது. இப்ப பார்த்தோம் இல்லையா? இந்த போலீஸே பண்றாங்க மகாராஷ்டிரால. அந்த மாதிரி வந்து இந்த அடியாட்கள், இந்த கத்ரி மாரி ஆளுங்க வந்து பில்டர்ஸ் கிட்ட போய் காசு கலெக்ட் பண்றது. அப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து இப்போ பேங்க்ல லோன், பிரைவேட் பேங்க்ல லோன் குடுத்து யாரெல்லாம் வந்து திருப்பி குடுக்கலையோ அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புறது. அதே மாரி கமிஷன் குடுக்கலன்னா அவங்கள மிரட்டுறது. ஆள வச்சு தூக்குறது. சில பேர் வந்து கொல்றது. இந்த மாரி வேலைகள் தான் வந்து இந்த ஆளுங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க மும்பைல. அது வந்து கார்ப்பரேட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் அவங்க கமிஷன் வாங்குற மாரி. இது நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஆனா, நான் வந்து இப்போ வந்து திரும்பியும் நான் வந்து சொல்றேன்னு நெனைக்காதீங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னு. ஸோ நீங்க அத வந்து நீங்க நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு சொல்றேன் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்களே யோசிங்க அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பெரிய பெரிய அந்த ரவுடிங்கள்லாம் வந்து தனி ஆள் கிடையாது. அவங்க வந்து தனித்து செய்யவே முடியாது. அவங்களுக்கு பேக்கப்பா வந்து பெரிய ஆளுங்க இருக்காங்க. அவங்க இல்லாம வந்து இவங்கலாம் 0. இவங்க எதுவுமே செய்ய முடியாது. இது வந்து இவங்க இந்த ரவுடிசம் மட்டும் கிடையாதுங்க. அவங்க தனி ஆளா இருந்தா அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஒரு பெரிய பாஸ் இருக்கான். அந்த பாஸ் தான் வந்து இவங்கள இந்த மாரிலாம் வந்து செயல்படுத்த வைக்கிறான். அதுல வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா வந்து அரசியல்வாதிகள், அப்புறம் பெரிய வந்து பிசினஸ் புள்ளிகள். ஓகேங்களா? இந்த மாரி தொழிலதிபர்கள். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பாஸா ஆவுறாங்க. அதே மாரி அவங்க வந்து அவங்க முகத்த காட்டவே மாட்டாங்க. எப்பவுமே வந்து மறைவுல தான் இருப்பாங்க. நம்மளுக்கு யாரு இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது. பண்றதெல்லாம் வந்து இந்த ரவுடி பசங்க தான் பண்றாங்கன்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா அத ஏவி விடுறதெல்லாம் வந்து இந்த அ அ தொழிலதிபர்களும், அதை ஒரு சில பொலிட்டீஷியன்ஸும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியாம இந்த செயல்பாட்டுல பண்ணுவாங்க. அடுத்த ஸ்லைட்ல என்ன சொல்றாருன்னா, இந்த ரவுடி பசங்க, ரவுடிசம்ஸ்லாம் வந்து எப்படி வந்து பிரபலம் ஆவுறது? அவங்க என்ன மாரி வேலை செய்றாங்க? அவங்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப இப்ப இருக்கிற கண்டிஷன்ல பர்ட்டிகுலரா மகாராஷ்டிராவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கங்க. ரொம்ப அவங்க ரூட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப்பா இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷத்துலேருந்து இருக்கிறதுனால வந்து அவங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்க. இப்ப திரும்பி பார்த்தா கூட அவங்களால முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப வந்து டீப்பா இருக்கிறாங்க. அந்த இடத்துல. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க தான் வந்து ஒரு பெரிய ராஜா மாதிரி மத்தவங்கள மிரட்டி வச்சு ஆண்டுட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி அந்த பர்ட்டிகுலர் மகாராஷ்டிரா அந்த இடத்துல மும்பைல பர்ட்டிகுலராவே. அது மட்டும் இல்லாம அ அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்கு. நான் சொன்ன சப்போர்ட் வந்து பிசினஸ் மேன் மட்டும் இல்ல, பொலிட்டிஷியன் மட்டும் இல்ல. அடுத்த சப்போர்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மீடியா சப்போர்ட். மீடியா இல்லாம ஒரு குற்றம் நடக்கிறது இல்ல இப்பல்லாம். ஒரு காலத்துல வந்து மீடியா வந்துன்னா அவ்ளோ ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தெய்வம் மாதிரி ஒரு டாக்டர நம்ம எப்படி மதிப்போம். அந்த மாதிரி தான் மீடியாவ மதிப்பாங்க. ஏன்னா, அவ்ளோ உண்மைக்காக வந்து நெறைய பேர் உயிர் குடுத்து போராடிலாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் மீடியா இருந்துச்சு. ஆனா, இப்ப வந்து மீடியா வந்து பார்ட் ஆஃப் குற்றத்துல இருக்கிறாங்க. எந்த குற்றம் நடந்தாலும் அதுல மீடியாவோட பங்கு அதிகமாவே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மீடியா இல்ல ஜர்னலிசம். இத பத்தி நம்ம சொல்லணும்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து ஒரு கண்ட்ரிக்கு வாய்ஸா இருக்கணும். அந்த கண்ட்ரில என்ன நடக்குதோ, அந்த கண்ட்ரிக்கு வந்து வாய்ஸா இருக்கணும். ஒரே நிமிஷம். ஓகே. ஓகே. அந்த கண்ட்ரிக்கு வந்து அத ஒரு டெமோக்ராட்டிக்கான அந்த ஒர்க் அவங்க பண்றதெல்லாம் வந்து ரொம்ப வந்து யாருக்கும் வந்து பாகுபாடு, இல்ல பாராபட்சம் பார்க்காம, கிளீனா என்ன நெனைக்கிறாங்களோ அத சொல்லணும். என்ன நடக்குதோ அத கொண்டு வரணும். கண்ணு முன்னாடி மக்களுக்கு கண்ணு முன்னாடி அவங்க தான் கொண்டு வரணும். ஏன்னா, நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது என்ன நடக்கிறது. அவங்களோட வேல. அப்போ நம்மளுக்கு ஏதாவது விஷயம் தெரியணும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்டின்னா, நம்ம வந்து ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தாலோ, இல்ல ஒரு டிவில பார்த்தாலோ, நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தெரியணும். அது அவங்களோட குடுக்குற வேலை வந்து அவங்க மீடியாவோட வேலை. எத்தன பேர் வந்து அவங்க இப்போ ஒழுங்கா பண்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களையே இந்த மீடியாக்களையே இப்ப வந்து ஒரு கடந்த சில வருஷமா வந்து இந்த ரவுடிகள் இந்த இந்த பெரிய பெரிய டான்கள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கரப்ட் பண்ணிட்டாங்க. காசு குடுத்தோ இல்ல மிரட்டியோ வந்து அவங்க பண்ணிய வச்சுட்டாங்க. இப்ப முக்காவாசி 99% வந்து அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஐம் சாரிப்பா. ஓகே. நீங்க நினைக்கலாம், அ நான் வந்து நியூஸ் சேனல் பத்தி வந்து என்னோட என்னோட ஃபைண்டிங்ஸ் அதாவது இப்போ நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்க எல்லா ஃபைண்டிங்ஸ் அதாவது நான் என்னென்னலாம் வந்து மத்தவங்கள பத்தி சேகரிச்சிருக்கனோ, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஏன் நான் நியூஸ் சேனல்ல கொண்டு போய் குடுக்கல அப்படின்னு நீங்க என்ன கேள்வி கேட்கலாம், நீங்க நினைக்கலாம். ஆனா, நான் அந்த தப்ப மட்டும் பண்ணவே மாட்டேன். அது என்னோட வாழ்க்கையில அந்த விஷயத்த நான் இப்ப பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, அவர் நெறைய பேர அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட விஷயத்துல கூட நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுதான் அவர் சொல்ல வராரு.
ஸோ நீங்க வந்து முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த தொழிலதிபர்கள் அதாவது தொழிலதிபர் இல்ல, தொழில், அதாவது அவங்க பண்ற அந்த மீடியா தொழில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பிசினஸா ஆக்கிட்டாங்க. அந்த பிசினஸை வந்து பெரிய லெவல்ல கொண்டு வரணும். அதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மீடியானா ஒரு இன்ஃபர்மேஷன் சேகரிச்சு மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கணும், அதை சர்வீஸா நினைக்காம அதை பிசினஸா ஆக்கிட்டாங்க. அதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து டிஆர்பி ஏத்துறதுல குறியா இருக்காங்க. ஏதாவது ஒரு பரபரப்பா ஒரு விஷயத்த வந்து அவங்களே உண்டாக்கி ஒரு கிரியேட் பண்ணி சொன்னா அதை வந்து டிஆர்பிக்கு வந்து பயங்கர அதிகமா ஆக்கும். ஸோ அதனால வந்து மக்கள் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த நியூஸை வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட கவனம் எல்லாம் டிஆர்பியில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து போடுற அந்த எஃபோர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து சரியே கிடையாது. அது வந்து அதாவது ரொம்ப வந்து அந்த பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே போடுறாங்க. இதை வந்து எப்படி பெருசாக்கலாம், நம்ம நம்பர் 1 மீடியாவாக்கலாம், நம்பர் 2 மீடியாவாக்கலாம், இதைத்தான் வந்து அவங்களோட கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து இன்னொரு விஷயம், ஒரு நம்ம ஜென்ரலா நம்ம ஊர்ல இப்ப நடக்கிற சினாரியோ, இந்த சினாரியோல என்ன நடக்குதுன்னா, ஒருத்தன் வந்து என்ன வேணா பேசிடுவான். ஓகேங்களா, அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசிடுவான். அப்புறம் கடைசியில வந்து நான் பேசினதெல்லாம் வந்து தவறுதலா இருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியால ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்ப அதுக்கும் வந்து ஜேர்னலிசம் வந்து உதவுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல ஜேர்னலிசத்தை வந்து நம்ம எப்படி பார்த்தோம், நம்ம வந்து அவங்க எப்படி பார்த்தாங்க, ஒரு ரிலீஜனா பார்த்தாங்க. இப்ப நம்ம ரிலீஜன்னா நம்மளுக்கு புனிதமானது இல்லையா, அவங்கவுங்க ரிலீஜன் அவங்கவுங்களுக்கு புனிதமானது. ஸோ எவ்வளவு நம்ம புனிதமா நம்ம பார்ப்போமோ அந்த ரிலீஜனை, அந்த மாதிரி அவங்க அந்த செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற மாதிரி அந்த ரிலீஜனவா வணங்குற மாதிரி அந்த அந்த மீடியா தொழிலை அவங்க வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு 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 மாதிரி கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்கள வந்து அந்த தொழில், அதாவது ஜேர்னலிசத்துக்கு வந்து அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க அந்த டைம்ல இந்த மீடியா தொழில்ல. இது எப்ப வந்து ஒரு ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்துச்சோ அப்பயே வந்து எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, நாசமா போயிருச்சு. சோ இப்ப எனக்கு ஒருத்தர் காமிங்களேன், ஏதாச்சும் ஒருத்தர் 2 பேர் காமிங்க, யாராச்சும் வந்து ஒரு ஒரிஜினலான நல்ல அதாவது ஜேர்னலிஸ்டா இருக்காங்களான்னு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சோ இப்போ நம்ம வந்து கையை விட்டு கவுண்ட் பண்ற அளவுக்கு தான் வந்து நம்ம எண்ணிக்கையில தான் இருக்கு. 1 2 எண்ணிக்கையில தான் நல்லவங்க இருக்கிறாங்க, நேர்மையானவங்க இருக்காங்க, ரொம்ப கம்மி தான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம நம்ம கண்ட்ரிய வந்து நம்ம அந்த மீடியாவே கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போகுது. அதாவது ஒருத்தன் வந்து அந்த கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணி பவர் எடுக்கணும் அப்படின்னா அது யார் வேணாலும் இருக்கணும். ஒரு ரவுடிசமா இருக்கலாம், இல்ல ஒரு பொலிட்டிஷியனா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஒரு சினிமால உள்ளவனா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவன் அந்த கண்ட்ரியை அவன் கையில கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னா இந்த மீடியா வச்சிருந்தா போதும். ஏன்னா அந்த மீடியாவில் சில செய்திகள் வந்து பரபரப்பா போட்டு மத்தவங்களுக்கு காமிச்சா அது என்ன ஆகும்னா, அது சொல்றதான் மக்கள் நம்புவாங்க. அப்போ மக்கள் நம்பும் போது என்ன ஆகும்னா, அந்த அப்போ அவன் ஓகே, இவன் நல்லவன் போல் இருக்கு, இவன் நல்ல பெரிய நம்மளுக்கு எல்லாம் நல்லது செய்வான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை நம்ம நம்பிட்டு நம்ம வந்து அவங்க பின்னாடி போயிடுவோம், அந்த ஃபாலோவர் ஆயிடுவோம் நம்ம. சோ அந்த கண்ட்ரி வந்து ஈஸியா எடுத்துருவாங்க, இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு எழுதியிருக்காரு, எஸ்எஸ்ஆர் எழுதியிருக்காரு. அது இல்லாம இப்போ வந்து இருக்கிற இந்த மீடியா வந்து ரொம்ப பெருசா காட்டுறாங்க. அப்பெல்லாம் வந்து மீடியா எல்லாம் இருக்கிற இடமே தெரியாது, அவங்க செய்யற விஷயங்கள் மட்டும் தான் வெளியில வரும். இப்ப அவங்கள அதாவது அவங்க மட்டும் இல்லாம இந்த 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 மாதிரி தப்பு பண்ற ஆளுங்களை, இந்த நிறைய குற்றம் பண்ற ஆளுங்களை வந்து, தப்பை விட குற்றம் சொல்லணும், குற்றவாளிகளை வந்து ஒரு பெரிய ஆளுங்களா காமிச்சு, அப்பெல்லாம் வந்து தப்பு பண்றவங்க யாருன்னு அதாவது பெருசா காட்ட மாட்டாங்க. இவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சோ இவனுக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்குன்னு. ஆனா இப்ப வந்து அந்த தப்பு பண்றவனை தப்பு பண்றத மட்டும் காமிக்கல, ஆனா அவனை பெரிய ஹீரோவா காமிச்சு அவனை வந்து ஒரு குளோரிஃபைடா, அதாவது ஒரு ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு அவனை காமிச்சு அவனோட அவனோட தப்பையே மறைச்சிடுறாங்க, அவனோட இமேஜே மாத்திடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரு. சோ அதுக்கப்புறமா ஐம் சாரி, அதுக்கப்புறமா எனக்கு வந்து யார் மேலயும் இந்த மீடியா மேலலாம் வந்து எனிமிட்டி கிடையாதுங்க சுத்தமா. ஆனா வந்து இவங்களோட வேலை எப்படி இருக்கணும், ஒரு ஒரு சோல்ஜர் எப்படி வந்து நம்ம கண்ட்ரிய காப்பாத்துறாரோ, நம்ம நாட்டை வந்து எப்படி வந்து அவங்க காப்பாத்துறாங்களோ, அந்த மாதிரி வந்து இவங்க இவங்க வந்து இந்த நேஷன்ல இருக்கிற நல்ல நியூஸை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது வந்து இவங்களோட பொறுப்பு. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. இப்ப இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. நம்ம வந்து நாட்டை எப்படி அவங்க நம்ம சோல்ஜர்ஸ் வந்து காப்பாத்துறாங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து மக்களை காப்பாத்தணும். ஒரு ஒரு உங்களுக்கு வந்து உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும்.
ஏன்னா ஒரு காமன் மேனை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, சுத்தி நடக்கிறதுல எதுவுமே தெரியாது. நம்ம வந்து இப்ப சமீபமா இப்ப வந்து நீங்க என்ன காட்டுறீங்களோ அதை தான் காமன் பீப்புள் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க, நம்புறாங்க. ஸோ இதுதான் நடக்குது. இது வந்து நீங்க ரியல் பிக்சரை வந்து கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்ட மாட்டேங்கிறீங்க. அதாவது அக்கம் பக்கத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளுக்கு தெரியணும், என்ன நடக்குது நம்மளை சுத்தி. அது எதுவுமே தெரியாம நம்ம கண்ணை வந்து மூடிடுறாங்க இவங்க. நம்மளுக்கே என்னன்னு தெரியும். முதல்ல எல்லாம் வந்து தெரியும், நம்ம மக்கள் வெளியில போவாங்க வருவாங்க. இப்பெல்லாம் வந்து ரொம்ப பேர் போறது இல்ல. அப்போ நம்ம எனக்கு டிவில என்ன காட்டுறாங்களோ இல்ல பேப்பர்ல என்ன போடுறாங்களோ அதுதான் நம்மளுக்கு தெரியும். சோ அததான் அவங்க சொல்றாங்க. சோ உங்களை வந்து ஒரு அதாவது ஒரு 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 உங்களுக்குன்னு ஒரு ரோல்ஸ் இருக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஒரு கடமைகள் இருக்கு. அதுல 2 கடமை வந்து ரொம்ப முக்கியமான கடமை. அதாவது இவர் வந்து அதாவது என்ன சொல்றது, மீடியா பர்சன் தான் கேட்கிறாரு இவரு. உங்களுக்கு 2 கடமை இருக்கு. அதுல வந்து ஒண்ணு வந்து நீங்க வந்து என்னென்ன கேள்விகள், மக்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் முதல்ல. இது எப்படி நடந்தது, இந்த குற்றம் ஏன் நடந்தது, இது எப்படி நடந்தது. சரி, குற்றம் மட்டும் இல்லைங்க, ஏதோ ஒரு தலைவரை பத்தி கேட்கிறாங்கன்னா கூட இது ஏன் எதுக்கு நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். சோ அந்த கேள்விகளுக்கான விடையை வந்து இவங்க தான் கொடுக்கணும். இது வந்து முதல் கடமை. 2வது கடமை என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அந்த விஷயத்த அதுக்கப்புறமா அவங்க அதுல இருந்து அவங்க கேள்வி கேட்கணும். சோ இந்த 2 விஷயம் அவங்க பண்ணணும். இது அவங்க பண்றாங்களான்றது வந்து எனக்கு ரொம்ப இப்ப டவுட்டா இருக்கு. அப்படி வந்து இந்த மாதிரி கடமைகள்ல இருந்து இவங்க தவறி வெளியில வந்ததுனால தான் இவ்ளோ வந்து குற்றங்கள் அதிகரிக்குது. இந்த இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட வந்து பார்க்கவே முடியல. இப்ப இருக்கிற மீடியா வந்து என்ன சொல்லுதோ அதை நம்ம பிளைண்டா வந்து ஃபாலோ பண்றோம். இன்னொரு விஷயம், இப்ப இருக்கிற மீடியாஸ் என்ன சொல்றாங்கன்னா 2 விஷயத்த வந்து கையில எடுத்துருவாங்க. ஒண்ணு வந்து இது வந்து எங்களோட சோர்ஸ். அதாவது நீங்க நல்லா பாருங்க, நிறைய மீடியால இப்ப சமீபமா நம்ம வந்து சுஷாந்தோட விஷயத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம். நிறைய மீடியாக்கள் ஒண்ணு பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு நாங்க கஷ்டப்பட்டு போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தோம், இது எங்க சோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லிடுவாங்க, இட்ஸ் அவர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேக்ட் செக், நாங்க இதை வந்து நாங்க ஃபேக்ட் செக் பண்ணோம், இது வந்து நாங்க அதாவது இது வந்து எப்படி நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்ற மாதிரி விஷயத்துல நாங்க தரவா செக் பண்ணி தான் சொல்றோம், இதை சொல்லிடுவாங்க. அப்படி சொன்ன உடனே என்ன ஆகும்னா மக்கள் நம்பிடுவாங்க. சோ நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். நம்ம வந்து என்ன சொல்றது, கேள்வியை வந்து கேட்கணும். நம்ம கேட்காம இருக்கிறதுனால தான் இந்த தவறுகள்லாம் நடக்குது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இதுக்கப்புறமா வந்து இந்த யாருக்கெல்லாம் பவர்ல இருக்காங்களோ, அதை வந்து எக்ஸாம்பிள் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், கமிஷனரா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு பொலிட்டீஷியனா இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து பவர் இருக்கு இல்லையா? அவங்கள பார்த்து சொல்ல இல்ல ஒரு ஏஜென்சிஸ், சிபிஐ அந்த மாதிரி எந்த ஏஜென்சிஸ் வேணா இருக்கலாம். ஓகேங்களா? பவர் யார் கையில இருக்கோ, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சோ பவர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஒண்ணு, யாரெல்லாம் வந்து இப்போ பவர்ல இருக்கிறாங்களோ அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பவர் வந்துருச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் பவர் வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய விஐபி டிக்கெட் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அது விஐபி டிக்கெட் இல்லைங்க. அது வந்து உங்க பொசிஷனுக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஒரு பவர். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அந்த 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 பெருமை, உங்களுக்கு அந்த பெருமை கிடையாது. அந்த அந்த பொசிஷனுக்கு தான் அந்த பெருமை. நீங்க வந்து அந்த பெருமைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். நீங்க நடந்துக்கிறீங்களா இல்லையான்னு உங்களை தான் நீங்க கேட்கணும். சோ அப்ப அந்த நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த பெருமை. சோ அந்த பவருக்கு நீங்க மிஸ்யூஸ் பண்ணாம அந்த பவர் வந்து நல்ல வழியில நீங்க நடந்துக்கிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து அதுக்கு என்ன அந்த பவருக்கு என்ன நீங்க செய்யணுமோ அதை செஞ்சீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு அழகு, உங்களுக்கு பெருமை. அதை விட்டுட்டு நீங்க அந்த பவரை வந்து ஒரு பெரிய விஐபி டிக்கெட் மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணீங்கன்னா அதுதாங்க தப்பு. அது வந்து கரெக்ட் கிடையாது. அது உங்க பவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. Yes, Mithraji. Yeah, page number 60. Just because you are in power or you have huge following, that doesn't mean you take pride in this. The more the number of people look up to you, no doubt your status grows. But with this growth in status, another thing which comes by default is maintaining this status and the consistency with which you can maintain your status. The easiest way to do this, according to me, is to make sure that you do the right thing and do your job to perfection. And stay humble, grounded, and have both your feet planted on earth and never forget it because of the trust shown by the people in you. You are there, you can enjoy it, but before you enjoy it, make sure that you have earned the rights to enjoy 99%.
If you don't want to do anything, it's still fine. But that 1%, what is left, work honestly on it. A lot of changes will come and great revolutions will start. There is nothing wrong in enjoying it, but it's equally important that you live up to the responsibility that comes along with it. The mafia also controls sports and entertainment too, and is closely connected to a lot of events around these two industries. I have explained about it in detail in the past, and I don't think that there is nothing much to be added to it for now. But when I'm giving a conclusion to the chapters I have discussed before I go into further details, I'm making an effort here to make sure that here you got to connect all the missing pieces of the puzzle, and this will actually help you have a better point to point action schedule you need to take in order to finish this work and make sure all this comes out to the public and the common man is well aware about what is happening around him. And why is it important for him to raise his voice? See one thing to raise his voice. See one thing is for sure, the common man is sleeping in a deeper slumber, actually, and that's why all this is happening. But if the faces multiply and the voices intensify, then there is no way that all this can continue. I hope every one of us remember the story of one stick and 10 sticks that we are taught in our childhood and the important message it carries. To connect it to reality, it's as simple as this. If something good has to happen, some change has to come, then unity and numbers matter. The most what is happening in the society today is nothing but a unique kind of strategy. Call it marketing, brainwash, or whatsoever. This runs on two things. Don't give out the complete truth. Make sure that the mass never unites. I need to repeat this one. Invati padikren, and that's a line which I wanted to stress also. If something good has to happen, some change has to come, then unity and numbers matter. The most what is happening in the society today is nothing but a unique kind of strategy. Call it marketing, brainwash, or whatsoever. This runs on two things. Don't give out the complete truth. Make sure that the mass never unites. The people who are ruling over us and the mafia who now has become a parasite to the nation is able to do it successfully just because they are ruling on your insecurities. They are ruling on you because the common man prefers family over social issue. ಇದು ಕೊಂಚ pay attention please makale. Very powerful line. Very powerful line. I am getting goosebump. They are ruling on your insecurities. They are ruling on you because the common man prefers family over social issues. Yes, I agree here. There is no doubt that you have your family and that's your main responsibility. But then what actions to take to stand against the wrong that is happening? Again, indirectly, is what you are doing for your own family itself, not for anyone else, because today it has happened elsewhere. Tomorrow it will happen to you and to your family. All this can happen and will happen for sure. And those days are not far, those days are right around the corner. But for that to happen, what is the most important thing is that people have to woken up. நான் மறுபடியும் படிக்கிறேங்க இந்த லைனை. They are ruling on your insecurities and they are ruling on you because the common man prefers family over social issues. Yes, I agree
There is no doubt that you have your family and that's your main responsibility. But then, what actions to take to stand against the wrong that is happening again? Indirectly, is what you are doing for your own family itself, not for anyone else, because today it has happened elsewhere. Tomorrow it will happen to you, to your family. All this can happen and will happen for sure, and those days are not far. Those days are right around the corner. But for that to happen, what is most important is that people have to be woken up. Actually, next slide we didn't prepare. நாங்கள் வந்து next slide translate பண்ண வேணாம்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். But I read the next slide and I really want you to hear the next slide. So just hear it, and then probably Mithra ji will only translate the slide until 61, and then we will talk about some other issue. But I want you to listen this. இந்த ஸ்லைட் நான் படிச்சு I felt that இது வந்து 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி படிச்சா கூட I don't think it's இது வந்து பத்தும் நம்ம. ஏன்னா திஸ் இஸ் த ஹோல் மெசேஜ் ஆஃப் வாட் சுஷாந்த் நம்மளுக்கு என்ன சொல்ல வராரு, நாங்க 2 பேரும் என்ன சொல்ல வரோம் இவ்வளவு நாள், அது ஃபுல்லாவே இந்த ஸ்லைட்ல இருக்கு. ஸோ ஜஸ்ட் லிசன். நான் படிக்கிறது. இட்ஸ் ஓகே மித்ராஜி. ஸோ யூ ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் ஒன்லி ஒன் ஸ்லைட் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஓகே, ஸ்லைட் நம்பர் 62 முடிஞ்சா நீங்களே டவுன்லோட் பண்ணி அப்புறமா படிங்க. யா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2 ஸ்லைட்ஸும் ரொம்ப, இப்போ நாங்க இன்னைக்கு படிச்ச ஸ்லைட்ஸ் நீங்க எல்லாருமே டவுன்லோட் பண்ணி தயவுசெய்து வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம எல்லாருக்குமே. ஸோ அது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது இது மூணுமே. 61 and 62. Yes, 62. My mind and I have tried to search for answers. Most of the answers I found it in myself. Okay, sorry, I just jumped the slide, I think so. One nimsham. Yeah, sorry, slide is 61. I jumped one slide. Yeah. We need to make them realize that what the people can do for themselves, no one can do for them. They are the real heroes. And if they all stand united and ask the right questions in the right manner, then they can physically uproot the Himalayas and bring it down to Kanyakumari. Nothing otherwise, no jokes to be made here, but what I meant with Himalayas here is problems or situations, and what I meant by Kanyakumari is the Indian Ocean in simple language. In simple language, what I want people to understand is that every problem that you face in life has sure, short solution to it. It's just that the way you take up the problem and the way you respond to it, that is important, and which makes it what makes the difference. The common man has to awaken and start asking questions, start raising his voice, and make sure that one stands up. There are hundreds of people who start and the numbers multiply. If this happens once or twice, then the third time there will be no crime. The people who want to rule over us will never risk themselves or their life, and trust me, these people are the most insecure, scared, and the most hysteritic. Sorry, and the word it's little bit hysteritic lot, which will snap or drop any idea within the blink of the eye if there is one in an infinity chance for their image to be compromised or affected. This is clear in the body language and actions of these people. But the problem here is that three monkey theory is being practiced to perfection in the society today. We need to evolve and change the basis of belief system. We need to stick to the ethics of it and not revolve around it. It is very important that we need to ensure we are ready to take up anything as a challenge and be right there to make sure we address it to our problems and challenge by looking it in its face.
For all this to happen, the only thing that first needs to happen is that the main power of our nation, who is sleeping, should wake up. The real boss needs to come and take charge. That's when all these other people who are self proclaimed bosses, which shut all their shops and do their work honestly. This will soon happen, and to make it happen, the only thing that we first need to do is to make people realize that truth is not weak and truth can never lose. Truth, honesty, loyalty are all so strong that they potentially can strike down every bad in the society within a fraction of a second and wipe off all the evil in the society even before your eye blinks. And this is what has to be done in a well planned manner. Because the parrot that holds the magician's life is not aware of this, and when he becomes aware of it, he potentially can make the magician dance to his tunes. This is what people should realize, and the day the people realize this, then no other trick in the book of anybody will actually work out. And if it does too, there will be no way this is going to sustain, neither for them nor for the people who have planned and conspired this. Because after coming this far in this journey, the one thing that I as a human being have realized is that there is no way that these people could have achieved all this, or there is no way that mafia could have gone this deep and grown so strong. The only people to be blamed are the people who, for their selfish motives and planned agendas, ensured that they created the mafia, and now this mafia is became a big problem for everyone. And the question that remain to be answered remain unanswered. And this is the biggest sorry state of affairs that has caused a lot of worry in the society today. And who is to be blamed for this? And this question comes up or has come up in end of the slide. இது வெறும் நீங்க வெரி சிம்பிள் இங்கிலீஷ் புரிஞ்சிருக்கும், பட் டெஃபினட்டா நாங்க வந்து இந்த ஸ்லைடை வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல டிரான்ஸ்லேட் பண்றோம். பட் மித்ராஜி ப்ளீஸ் டிரான்ஸ்லேட் த ஸ்லைட் 60. ஓகே, வெரி ஸ்ட்ராங் ஸ்லைடுங்க, வெரி ஸ்ட்ராங் ஸ்லைட். ஓகே, ஆல்ரைட். ஸோ வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் வந்து அந்த பொசிஷன் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவரை பற்றி பேசிட்டு இருந்தாரு. உங்கள்கிட்ட கிடைக்கிற அந்த பவரை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய லாட்ரி சீட்டோ இல்லை வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷல் விஐபி டிக்கெட் மாதிரி நீங்கள் வந்து அதை நினைச்சிங்கன்னா நீங்கள் உங்களை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. நீங்கள் அதுக்கு வேண்டி நீங்கள் என்ன உழைக்கணுமோ அந்த பவர் இல்லை அந்த பெருமைக்கு நீங்கள் என்ன பெருமை சேர்க்கணுமோ அதை நீங்கள் பண்ணாதான் அதுக்கு நீங்கள் அனுபவிக்க முடியும். அதை வச்சுட்டு நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து உன்னோட ஸ்டேட்டஸை வந்து ஆக்சுவலா யாரா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களை 10 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க பவர் இருந்ததுன்னா. அந்த 10 பேர் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் உயரும். ஓகேங்களா, கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட்டஸ் ஏறும். அந்த ஸ்டேட்டஸை நீங்க மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பா. ஓகேவா, அது மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி நான் சொல்றேன். என்னன்னா அந்த வழி வந்து ஒன்றும் இல்லை, உங்களோட வேலையை நீங்க கரெக்டா நியாயமா செய்யுங்க. ஓகேங்களா, உங்களோட வேலைகளை கவனமா கரெக்டா செய்யுங்க, பர்ஃபெக்டா செய்யுங்க. அதை வந்து தவறு இல்லாம உங்க மனசாட்சிக்கு வந்து விரோதம் இல்லாம கிளீனா செய்யுங்க. அது மாதிரி 3வது விஷயம், ஹம்பிளா இருங்க. ரொம்ப வந்து எல்லார்கிட்டையும் தன்மையா இருங்க. வந்து திமிரு காட்டாதீங்க. ஸோ எவ்வளவு உங்களோட கால்கள் வந்து தரையில நிக்கணும், வானத்துல பறக்கக்கூடாது, நம்ம கிட்ட பவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்தாதான் அந்த பவர் வந்து உங்ககிட்ட இருக்கிறதுக்கான அழகு லட்சணமும் அப்படிங்கிறாரு. ஸோ அதாவது அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து உங்களை நம்பி உங்க பின்னாடி வராங்க. ஓகேங்களா, அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும், நீங்க கரெக்டா நீங்க அந்த கரெக்டான வழியில நீங்க அந்த பவரை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அதை என்ஜாய் பண்ணலாம். நீங்க என்ஜாய் பண்ணுங்க, அதுதான் நானும் சொல்றேன். ஆனா அந்த கரெக்டா நீங்க பண்ணுங்க. நீங்க வந்து அது தவறான வழியில வந்து நீங்க பார்க்காதீங்க, எடுத்துட்டு போகாதீங்க. அதுக்கு தகுதியானவரா நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த பவருக்கு நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த பவர் உங்க தகுதியா, உங்ககிட்ட இருக்கிறதுக்கு அந்த தகுதியான ஆளா அப்படின்ற மாதிரி நீங்க பாருங்க.
99% நீங்க வந்து அதை வந்து தகுதி இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அந்த 1% இருக்கு பாத்தீங்களா, அந்த 1% நீங்க என்ஜாய் பண்ணணும்னா கூட நீங்க வந்து உங்களுக்கு நீங்க அந்த கரெக்டா அந்த உங்க மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி அந்த 1% நேர்மையான வழியில நீங்க வேலை பண்ணுங்க. அப்படி 1% நீங்க நேர்மையான வழியில வேலை பண்ணீங்கன்னா அப்புறம் ஒரு மாற்றம் வரும். அதுதான் அந்த அந்த மாற்றத்தை தான் நம்ம வேணும். அது வந்து கண்டிப்பா வந்து அந்த 1% நம்ம மனசாட்சிக்கு நம்ம கரெக்டா நடக்கணும்னு தெரிஞ்சா எல்லாருமே கிளீனா இருப்போம். அது ஒரு பெரிய மாற்றம் தான் அப்படிங்கிறாரு. சோ அந்த நேர்மையான வழியில போய் உங்களோட வேலைகளை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த பவர் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அவரு அதை சொல்றாரு, குறிப்பிடுறாரு. சோ அதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னா, இந்த பெரிய பெரிய எம்ஏ எஃப்ஐஏ இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, எதெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க, இவங்கெல்லாம் எப்படி வளர்ந்துருக்காங்க, அவங்க நம்ம நினைக்கிறோம் வந்து சும்மா அடியாள் வசூல் பண்றவங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. அவங்க 2 விஷயத்த அதாவது நிறைய விஷயங்கள் கண்ட்ரோல் பண்றாங்க. அதை தவிர்த்து 2 விஷயத்த கண்ட்ரோல் பண்றாங்க. ஒண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ எல்லா ஜென்ரலா நம்ம இந்தியாவில் வந்து எந்த ஸ்போர்ட் ரொம்ப ஃபேமஸா இருக்கு, முக்கியமா வந்து கிரிக்கெட். ஓகே. ஸோ அதான் அவர் மீன் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் முக்கியமா எல்லாத்தையும் சொல்றாரு. ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வந்து ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காரு. அந்த அவார்டு ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், இதெல்லாம் அவர் மீன் பண்றாரு. ஏன் சொல்றேன்னா, இதை சம்பந்தப்பட்ட இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் இந்த என்டர்டைன்மெண்ட் இது வந்து இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்டது, இந்த என்டர்டைன்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, நம்மள மகிழ்ச்சி வைக்கிறது, அந்த மாதிரி சினிமா, அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் இந்த 2த்தையும் சேர்த்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இப்போ ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன நடக்குது, அது சம்பந்தப்பட்டதெல்லாம், அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்ல என்னென்ன நடக்குது அது சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே அந்த ஹோல் அவங்க வந்து சேர்த்து கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த விளையாட்டுலயே நடக்கணும். அதுக்கப்புறமா அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த ஆளுங்களை தான் உள்ள கூட்டிட்டு வரணும், அந்த ஆளுங்களுக்கு தான் இடம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் மீன் பண்றாரு. இதை நான் நிறைய உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. எஸ்எஸ்ஆர் சொல்றாரு, இது ஏற்கனவே நான் நிறைய சொல்லிட்டேன், நான் திரும்பியும் இப்போ வந்து நான் கொண்டு வரல, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ நான் திருப்பி கொண்டு வர போறது இல்லை. ஆனா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த சாப்டருக்கு வேணும்னா நான் கண்டிப்பா அதை கொடுப்பேன். அதை நீங்க வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க நிறைய வந்து கேள்விகள் இருக்கு, நிறைய வந்து பசில்ஸ் என்ன சொல்லுவாங்க, சாரி எனக்கு தெரியல, அது கரெக்டா வரமாட்டேங்குது. அந்த அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு நம்மளுக்கு. அந்த கேள்விகளுக்கு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க அந்த டாட்ஸை வந்து நீங்க கனெக்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நம்மள வந்து, நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், நீங்க தான் வந்து அதை போயிட்டு எல்லா இடத்துலயும் சேர்த்து வச்சு நீங்க அந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சு அந்த இதை கம்ப்ளீட் பண்ணணும், அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்து இதை நீங்க எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா, அதாவது நான் கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க உங்க ரிசர்ச்ல இருந்து எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா, உங்களோட அந்த பிளானுக்கு வேண்டிய என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். அப்ப நீங்க வந்து பிளான் இருந்துச்சுன்னா நீங்க அடுத்தது வந்து ஆக்ஷன்ல இறங்கிடலாம், நீங்க வந்து செயல்பாட்டுல காட்டலாம் உங்களோட பிளானை வச்சு அப்படின்னு சொல்றாரு. சாரிப்பா, தொண்டை ரொம்ப வெரி சாரி. அந்த பிளானும் அந்த செயல்பாடும் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து தலைமைப்படுத்தி எடுத்துட்டு போகலாம். அப்புறம் அது மக்களுக்கு போய் ரீச் ஆகும். அந்த மக்களுக்கு ரீச் ஆகும்போது ஒரு பொதுவான நம்மள மாதிரி ஆளுங்க இருக்காங்க இல்லையா, மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பப்ளிக், அவங்களுக்கு போய் ஈஸியா சேர்றதுக்கான வழிகள் தான் இது. ஸோ இப்ப என்ன பிரச்சனைன்னா, இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, பிளான் இருக்கு, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியும், நம்ம பசிலுக்கு வேண்டிய விடைகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா மக்கள் என்ன பண்றாங்க இப்போ, அதுதான் கேள்வி. மக்கள் வந்து தூங்கிட்டு இருக்காங்க, ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருக்காங்க. எல்லா மக்களும் டோட்டலா அப்படிதான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்கள எப்படி எழுப்பணும், அதை தான் இப்ப நம்ம பார்க்கணும். என்னன்னா அவங்க ரொம்ப நாள் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க, அவங்க மட்டும் முழிச்சிட்டாங்கன்னா பாருங்களேன், அதுக்கப்புறம் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும், எல்லாமே மாறிடும், எல்லாமே தலைகீழாயிடும். சோ அவங்க வந்து இப்போ தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பின்னாடி, நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து ஜோடிக்கிறாங்க, அதனால அததான் உண்மை நம்பிட்டு இருக்காங்க மக்கள். சோ இப்ப மக்கள் மட்டும் இதெல்லாம் உண்மை தெரிஞ்சு அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா எல்லாமே தலைகீழாயிடும். சோ அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா இது எல்லாமே ஒரு ஒரு நம்மளுக்கு புதுமையான விஷயங்கள் கிடைக்கும், உலகமே வந்து மாறிடும். சோ இதுதான் வந்து நம்ம வந்து சொல்லணும், மக்களை வந்து எழுப்பணும்.
ஸோ இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து இதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து சில விஷயங்கள்ல மாற்றம் கொண்டு வர முடியும். ஸோ அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. நம்ம வந்து எல்லாமே வந்து சின்ன வயசுல ஒரு விஷயங்கள் படிச்சிருப்போம். ஒரு குச்சிய வந்து உடைக்கிறது ரொம்ப ஈஸி, உடைச்சிருவோம். ஆனா ஒரு 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 செட் ஆஃப் குச்சி வந்து ஒரு 10 குச்சி, ஒரு 20 குச்சி நம்ம கையில வந்து சேர்த்து குடுத்தாங்கன்னா, அது நம்மளால உடைக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். அதுதாங்க நம்மளோட தந்திரம், நம்மளோட விஷயங்கள், நம்மளோட சக்தி. எது வேணா நீங்க சொல்லுங்க. அத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம யுனைட் ஆயிட்டோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே மக்களா இருந்தோம்னா, எந்த டிஃபரன்ஸும் இல்லாம நம்ம வந்து ஒரே கோலா இருந்துச்சு. இவனுங்கள மட்டும் தான் அடிச்சு துரத்தணும் அப்படின்னு ஒரு கோலா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். ஒரு பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வர முடியும். சோ இதுதான் வந்து உண்மை. இந்த ரியாலிட்டிக்கு வந்து மக்களை கொண்டு வாங்க. சோ அவங்க எழுப்புங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் நம்மளே சொல்றாரு, நீங்க எழுந்துச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்க ரியாலிட்டிக்கு வரக்கூடாது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வந்து எல்லாம் ஒண்ணு சேரணும், யுனைட்டடா இருக்கணும். எல்லாம் ஒண்ணு சேர்ற விஷயம் தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஆனா நம்மளுக்கு எனிமியா இருக்காங்க பாத்தீங்களா, நம்மளுடைய எதிரிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அந்த ஈவில், அந்த ஆளுங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அவங்களுக்கும் 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. அது வந்து நீங்க மார்க்கெட்டிங்கா கூட சொல்லலாம். அது வந்து எப்படி அவங்க வந்து சொல்றோம் இல்லையா, பிஆர் கேங், பிளான்டட் பிஆர், பெய்டு பிஆர்ன்னு சொல்றோம் இல்லையா, அதை மாதிரி கூட சொல்லிக்கலாம். இல்ல நம்ம வந்து நம்ம மூளை செலவியா, நம்ம மூளையை வந்து பிரெயின் வாஷ் பண்றது, மூளை செலவி. சோ அந்த மாதிரி கூட சொல்லலாம். இதை வந்து நிறைய பண்றாங்க நம்ம கிட்ட அவங்க 2 பேரும். அவங்க அந்த குரூப் இந்த 2 விஷயத்த, அதுல ஒண்ணு வந்து குறிப்பா ஒரு விஷயம் வந்து என்ன பண்றாங்கன்னா, மக்கள்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லாதீங்க, மறைச்சிருங்க. எது நல்ல விஷயங்கள் இருந்தா கூட அந்த விஷயத்த வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, நம்ம கிட்ட வந்து சேர விடாம. அதாவது நிறைய பிளான்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அதாவது நம்ம கவர்மெண்ட்லயே ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கும். ஆனா அது நம்ம கிட்ட வராது. அது என்ன பண்ணுவாங்க, அவங்களே அந்த சலுகை எல்லாம் வாங்கிப்பாங்க. வேற ஏதாவது ஃபேக் நேம் போட்டு அவங்க வாங்கிப்பாங்க. அதுதான் ஒண்ணு வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்காதீங்க விஷயத்த, உண்மைய அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2வது விஷயம் நீங்க குறிப்பா பார்க்கணும்னா, இவங்கள ஒன்னா சேர விடாதீங்க. அவ்வளவுதான். அதுதான், ஒன்னா சேர விடாதீங்க. ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அடிச்சு துரத்துங்க. இதுதான் வந்து நம்ம ஜல்லிக்கட்டுலயே பார்த்தோம். ஓகேவா? சோ இதுதான் அவர் சொல்றாரு. இந்த 2 ஸ்ட்ராட்டஜி அந்த எனிமி கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஸ்ட்ராட்டஜி நம்மளோட ஒத்துமையா நம்ம வந்துட்டோம்னா யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. அவங்க வந்து பயந்துருவாங்க, ஆட்டம் கண்டுருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்மளை எதிர்க்கிற சக்தியே கிடையாது, நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோம்னா. சோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து ரொம்ப மாதிரி என்ன சொல்றது, நம்மளோட வீக்னஸ் என்னன்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்மளை எப்படி அவங்க ரூல் பண்றாங்க, நம்மள வந்து எப்படி அவங்க ரூல் பண்றாங்கன்னா, ஒரே விஷயம் தாங்க. காமன் மேனுக்கு வந்து என்ன ஒரு பயம்னா இன்செக்யூரிட்டி. அதாவது ஐயோ நம்ம வீட்டுல வந்துருமோ, நமக்கு நடந்துருமோ, நம்ம போய் கேட்டா நம்மள வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியா தான் இருக்கும். நான் என் ஃபேமிலியை காப்பாத்திக்கிறேன்ப்பா, என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை மூடிடுறாங்க. எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட ரிலேஷன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா இதுதான் வந்து அவங்க தப்பு பண்றாங்க. அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு அவங்களே வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து எதிரா நடந்துக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து இப்படி ப்ரொடெக்ட் பண்றவங்க பக்கத்துல நடக்கிறது நம்ம வீட்டுக்கு வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது தப்புங்க. அது கண்டிப்பா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரும். நீங்க என்னைக்கு வந்து வெளியில நடக்கிறத நீங்க தட்டி கேட்கல, எனக்கு இல்ல, இது என் வேலை இல்ல, இது என்னோட வீடு இல்ல, இது என்னோட பிரச்சனை இல்லைன்னு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அது வந்து நீங்க உங்க ஃபேமிலிக்கு செய்யற இன்ஜஸ்டிஸ். ஏன்னா இன்னைக்கு ஒரு வீட்டுல நடக்கிறது நாளைக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா நடக்கும். இது கண்டிப்பா வந்து நீங்க வாய்ஸ் கொடுக்கலன்னா நீங்க நிச்சயமா வந்து இந்த விஷயம் வந்து நம்ம வீட்டுல நடக்கும். அது உங்க ஃபேமிலியை கண்டிப்பா வந்து வந்து கெடுக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது ரொம்ப ரொம்ப நாளைக்கு இல்லைங்க, ரொம்ப தூரம் இல்லைங்க. அது வெகு சீக்கிரம் நடக்கும். அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க முழிச்சுக்கோங்க. நீங்க வந்து என்ன ஆக்ஷன் பிளான் எடுக்கணுமோ அதை எடுங்க. நீங்க வந்து உங்களோட ஃபேமிலியை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க வந்து என்ன தப்பு நடக்குதோ உங்க கண் முன்னாடி யாருக்கு நடந்தாலும் தட்டி கேளுங்க, எல்லாம் ஒன்னா சேருங்க, சீக்கிரமா முழிச்சுக்கோங்க. இதுதான் அவர் சொல்றாருங்க இந்த இதுல. ஸோ அடுத்த ஸ்லைட்ல வந்து நான் உங்களுக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம கிளீனா எல்லாமே பேசலாம் அதை பத்தி. ஸோ அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ ஐ திங்க் நான் வந்து கமெண்ட்ஸ் படிச்சிடறேன், எல்லாரும் கமெண்ட்ஸும். ஓகே விஜய், நீங்க படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். நீங்க படிங்க. நீங்க படிங்க. ஓகே. ஸோ ஹோப் எல்லாருக்குமே வந்து ஒரே நிமிஷம், நான் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டுட்டேன், படிச்சுட்டேன். ஓகே, இதுல இருந்து படிங்க.
மறுபடியும் மக்களே, ஐ மீன் லைக் சேம் திங். சுஷாந்தும் அதே சொன்னார், நாங்களும் அதேதான் சொன்னோம். நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்ம காமிக்கணும்னா நம்ம வந்து நம்ம சப்போர்ட்டை வந்து we have to unify. நம்ம ஒன்னா சேரணும். நம்ம ஒன்னா சேர்ந்து நம்ம நம்பர்ஸை நம்ம ஸ்ட்ரென்த்தை காமிச்சோம்னா அவங்க கண்டிப்பா பயப்படுறாங்க. சுஷாந்தே 2 வாட்டி சொல்லியிருக்காரு இது. முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இன்செக்யூர் பீப்புள். கொஞ்சம் கூட இவங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு, இவங்களோட இமேஜ் இவங்க கட்டி காப்பாத்தின இமேஜ் உடைய போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுனாலே இவங்க வந்து ஒரு ஒரு எலி மாதிரி போய் பதுங்கிடுவாங்க இவங்கெல்லாம். அந்த மாதிரி இவங்க பாக்குறது தான் வந்து இன்னொரு சைடு கூட சுஷாந்த் கிளீனா எழுதினாரு. பாக்குறதுக்கு தான் இவங்க வந்து பெரிய தாதா அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் உள்ளுக்குள்ள அவங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி, ஒரு சின்ன கீரலுக்கே வந்து இவங்க பயந்து போய் ஒளிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க நம்ம ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் தான் அவங்க நம்மள ஆள முடியும். அதுதான் சுஷாந்த் சொல்லியிருக்காரு. அந்த அந்த அடுத்த ஸ்லைட்ல அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. நம்ம சின்ன வயசுல கேட்டிருப்போம், ஒரு மந்திரவாதியோட உயிர் வந்து ஒரு கிளிக்குள்ள இருக்குன்னு ஒரு ஒரு கேட்டிருக்கோம்ல, ஒரு கதை கேட்டிருக்கோம். எக்கச்சக்கமா அந்த கதை கேட்டிருக்கோம். இது மாதிரி ஒரு மந்திரவாதி இருக்கான், மந்திரவாதிக்கு உயிர் வந்து அவங்க கிட்ட இல்ல, அந்த கிளி கிட்டதான் அந்த மந்திரவாதி உயிர் இருக்குன்னு. ஆனா அந்த கிளிக்கு தெரியாது இது மாதிரி மந்திரவாதி உயிர் வந்து என்கிட்ட இருக்குன்னு. என்னைக்கு அந்த கிளிக்கு தெரிஞ்சிருச்சு அந்த மந்திரவாதி உயிர் என்கிட்ட இருக்கு, அப்ப அந்த கிளி வந்து அந்த மந்திரவாதிய ஆட்டம் காமிக்கலாம். புரியுதாங்க உங்களுக்கு அந்த லாஜிக்கு? கிளிக்கு கிளி நம்மளுக்கு இன்னும் தெரியல, நம்மளுக்கு அவங்களோட உயிர் நம்ம கிட்ட இருக்கு. என்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்ம 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 ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு, யாருமே நம்ம முன்னாடி நிக்க முடியாதுங்க. அதுதான் சுஷாந்த் ரொம்ப அவரே சிம்பிளா வந்து சொல்லிட்டாரு. நிறைய வந்து இப்ப எப்படி வந்து அவங்களை எதிர்க்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு தெளிவா. ஃபர்ஸ்ட் விஷயம், நாமளே வந்து என்ன பண்ணிட்டோம், அவர் இறந்ததுக்கு அப்புறமா பாய்காட் பாலிவுட் ஃபுல்லா அவங்க படத்தை வந்து ஓட விடல, அவங்க வந்து ட்ரெய்லர் கூட ஓட விடல, நம்ம ஓட விடாது இல்லாம அவங்களை நிறைய வந்து நம்ம டிஸ்லைக் கொடுத்து அவங்க எல்லாருமே கீழே இறக்கி இருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து எந்த ப்ராடக்டும் நம்ம வந்து என்டோர்ஸ் பண்ண போறது இல்லை, அதையும் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அவங்க சொல்ற கை கொடுக்குற ப்ராடக்ட்டை, கை காட்டுற ப்ராடக்ட்டை நீங்க வாங்காதீங்க. எஸ்பெஷலி வந்து சீப்பான ப்ராடக்ட், இந்த கிரீம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உடம்புக்கு எடுக்குது. இவங்க எல்லாமே இன்டர் கனெக்டடு. இவங்க இதுல இருந்து போய் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம திருப்பி ஹாஸ்பிட்டல் போக வைப்பாங்க. ஹாஸ்பிட்டலையும் நம்மளுக்கு வந்து இது இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அடுத்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கு இதுன்னு சொல்லி போயிட்டே இருக்கும் மல்டிபிள். ஸோ நம்ம இன்சூரன்ஸ் போட்டா அந்த பணமும் நம்மளுக்கு கிடைக்காது. இது சரியில்லை, அது சரியில்லை, இது முன்னாடி வந்தது, இதுக்கு அப்புறம் வந்ததுன்னு சொல்லி அந்த இன்சூரன்ஸ் பணமும் நம்மளுக்கு கொடுக்காம அது எவனுக்கோ வந்து போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, மூணாவது வந்து இந்த படிப்பு விஷயத்துலயும் நம்மள அடிக்கிறாங்க. அந்த விஷயத்துல கூட காசுன்னு சொல்லி அதுலயும் நம்மள அடிக்கிறாங்க. சோ அதுல நீங்க தான் மாறணும், எல்லாருமே மாறணும். எனக்கு வந்து தேவையில்லை இவ்வளவு ஃபீஸா, எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணுங்க, எல்லாம் வெளியில உட்காருங்க, ஏன் பயப்படுறீங்க? குழந்தைக்கு ஏதாவதுன்னா நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். அந்த ஸ்கூல்ல எங்கேயாவது ஐயோ நம்ம ஸ்கூலை விட்டு துரத்திடுவாங்களோ அப்படின்னு பயத்திலேயே வந்து இதுதான் நம்ம இன்செக்யூரிட்டி நம்மளுக்குன்னு. அதாவது ஒரு குழந்தைக்கு ஆச்சுன்னா இன்னொரு குழந்தையோட பேரண்ட் போய் கூட நிக்க மாட்டாங்க. ஏன்னா ஐயோ அப்புறமா அந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்து அனுப்பும்போது என் பசங்களையும் அனுப்பிச்சிருவாங்கன்ற பயத்துல இந்த 2 பேரண்ட்டும் போக மாட்டாங்க. எப்போ ஒரு 10 பேரண்ட் போய் நிக்கிறீங்களோ, அந்த இன்னொரு குழந்தைக்கு தப்பு நடக்குது நீங்க தெரிஞ்சு போய் நீங்க கூட சேர்ந்து நிக்கிறீங்களோ, அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா யூனிட்டி தாங்க. உங்க ஒத்துமையை பார்த்து அவங்க பயப்படுவாங்க, அவங்க உங்களுக்கு பதில் சொல்லி அவங்க கீழே முட்டி போடுவாங்க உங்ககிட்ட வந்து பயந்துட்டு. நாம தாங்க எல்லாருக்கும் வந்து பயந்து கீழே குனிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அடிமை மாதிரி நம்மள அடிமைத்தனமா நடத்துறாங்க நம்மள. யோசிச்சு பாருங்க, நம்ம காசு 1.5 லட்சம் 1 லட்சம் காசை கட்டி படிக்க வச்சு லிட்ரலி ஒரு அடிமை தான். நான் சொல்றேன், நான் இப்ப கூட ஓப்பனா சொல்றேன், ஆர்எம்கே ஸ்கூல்ல நான் வந்து என்னோட பையனை போட்டேன். அந்த இடத்துல அவ்வளவு காசு கட்டி நம்ம காசு கொடுக்குற எடுக்கிற இடத்துல, நான் சீரியஸா சொல்றேன், இது உண்மையா நடந்தது. அந்த இடத்துல போயிட்டு எல்கேஜி குழந்தை நாங்க போயிட்டு வந்து ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் பேரண்ட் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு, எல்லாரும் நிக்கிறாங்க, லிட்ரலி மணி கணக்குல நிக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனை வந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணல, அவங்க மணி கணக்குல நிக்கிறாங்க. காலு வலி எல்லாராலையும், தரையில உட்காந்தாங்க எல்லா பேரண்ட்ஸும். ஏங்க ஒரு 10 சேர் போட முடியாது? அவ்வளோ காசு வாங்குறீங்களா? அவ்வளோ பெரிய ரெப்யூட்டட் ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ் தான் நடத்துறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு எமர்ஜென்சி, எங்க அம்மாக்கு உடம்பு முடியல, என் பையனை நான் வந்து ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு போறேன், எல்கேஜி பையன், 2 மணிக்கு நான் போய் கூப்பிடுறேன், விட மாட்டேன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப 1 o'clock ஹாஃப் டே முடியவே முடியாதுன்றாங்க. நான் சொல்றேன், என் பையனை என் கூட அனுப்புங்க, நான் வந்து பெர்மிஷன், யார் வரணும், வேற யாராவது வந்தாதான் நீங்க அனுப்பக்கூடாது, என் பையனை என் கூட அனுப்ப மாட்டேங்கிறீங்கன்னா என்ன விஷயம்? நான் வந்து ரொம்ப தூரம் போகணும், விட்டுட்டு போக முடியாது, திரும்பி நான் ரிட்டர்ன் இவ்வளவு சீக்கிரம் வர முடியாது ஸ்கூல் முடியிற டைம்லன்னு சொல்றேன். தகராறு பண்ணிட்டாங்க. செம்ம கோவம் எனக்கு. புடிச்சு வாங்கிட்டு அதுக்கு டிசி வாங்கிட்டேனே, பரவாயில்ல இன்னொரு வருஷம் போனா போதுன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்துல நார்மல் ஸ்கூல்ல நான் போட்டேன் நானு.
அவசியமே கிடையாதுங்க. நல்ல மனுஷனா வளர்ந்தா போதுங்க நம்ம குழந்தை. படிப்பு, 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 படிப்புன்னு சொல்லி ரொம்ப மாங்குன்னு அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காதுன்னு தெரியாம நம்ம இத்தன வருஷமா வந்துட்டு இருக்கோம். நான் சொல்றேன். ஆனா நான் இப்ப கூட சொல்லுவேன். ஐ அம் எ ப்ரவுட் மதர். ஏன்னா என் பையன வந்து நான் என்னைக்குமே வந்து படிப்பு, படிப்பு, படிப்பு. ஏன்னா ஒரே ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. அவன் சின்ன வயசுல வந்து எல்லாமே வந்து 100, 100 எடுப்பான். ஒரு சப்ஜெக்ட்ல வந்து 98 எடுத்தான். அவங்க அவங்க தெய்வம் பிரமிளா மிஸ்ன்னு ஒரு மிஸ். நிஜமா சொல்றேன். அவங்க முன்னாடி நான் கேட்டேன். அவங்க இருந்தாங்க கிளாஸ்ல. இவன்ட்ட கேட்டேன், "ஏன்டா 2 மார்க் எடுக்கல?" இதுதான் நம்மளோட மென்டாலிட்டி. எல்லாரோட மென்டாலிட்டியும், மதரோட மென்டாலிட்டி. அதாவது இந்தியன் மதரோட மென்டாலிட்டி. அப்ப அவங்க சொன்னாங்க, "என்ன நீங்க பேசுறீங்க? குழந்தை கிட்ட போய் 2 மார்க் இல்லன்னு சொல்லிட்டு." ஆக்சுவலா நான் பெரிய ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் கேட்க மாட்டேன். நான் ஜெனரலா ஏன்னா அவன் என்ன நல்லா படிச்சிருப்பான், அவனுக்கு தெரியும். அதனால நான் கேட்டேன். ஓகேங்களா? நான் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியானதா இருப்பேன் என் பையன்கிட்ட அப்பலேருந்து இப்ப வரைக்குமே. சோ அதனால வந்து அப்படிதான் நான் கேட்டேன். வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ஏன் இந்த 2 மார்க் எடுக்கல? அப்படிலாம் கேட்கல. அப்ப அவங்க சொன்னாங்க, "அப்படிலாம் இருக்காதீங்க. என்ன எடுக்குறாங்களோ பசங்க அத ஹேப்பியா எடுத்துட்டு போங்கன்னு" சொல்லி எனக்கு வந்து இன்னும் ரொம்ப என் மண்டையில நச்சுன்னு இருக்கிற மாரி அது எப்பவுமே சொன்னாங்க. இப்ப வரைக்கும் நான் வந்து என் பையன வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். சொல்லுவேன், எடுத்து சொல்லுவேன். "நீ படிச்சினா நல்லா இருக்கலாம். நீ இத படிச்சினா இன்னும் நல்லாவே வந்து உனக்கு வந்து இதுல வாய்ப்பு இருக்கு. இதுல அதிகமா இருக்கு" அப்படின்னு. ஆனா உனக்கு புடிச்சத நீ செய்யின்னு நான் சொல்லுவேன். இதுதாங்க நான் சொல்றது என் பையன்கிட்ட. ஏன்னா ஆக்சுவலா நீங்க சொல்லலாம். நீங்க இன்னொரு ஊர்ல இருக்கீங்க. நம்ம ஊர்ல இருக்கும்போது நீங்க சொல்லல அப்படின்னு நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அது ஜென்யூனான கொஸ்டின். நான் நம்ம ஊர்ல இருக்கும்போது கண்டிப்பா அதான் சொன்னேங்க. ஏன்னா, எது படிச்சாலும் அவங்க நிம்மதியா படிக்கணும். அதான். நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்கூல்ல போயிட்டு அவங்கள வந்து ஒரு ஸ்டூடண்ட் மாரி நடத்தல. ஒரு குழந்தைங்கள வந்து அந்த அந்த வயசுக்கு என்ன என்ஜாய் பண்ணணுமோ அத பண்ணலங்க அவங்க. அவங்கள வந்து ஒரு கொத்தடிமை மாரி இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு மூட்டைய தூக்கிட்டு போறாங்க. அவங்க என்ன குடுக்குறாங்கன்னு ஹோம் ஒர்க் பண்ணாங்க. என்ஜாய்மென்ட்டே கிடையாது லைஃப்ல அவங்களுக்கு. ஓகேங்களா? அவங்கள வந்து வந்து படிப்பு நீ வந்து இது இப்போ அதாவது 5த் ஸ்டாண்டர்ட் போனோம்னா, நீ வந்து இந்த 4த்லயே வந்து பயங்கரமா படிக்கணும். அப்பதான் 5த்ல உனக்கு வந்து இடம் கிடைக்கும். 5த்ல இருந்து அதுக்கப்புறம் 6த் போனோம்னா, உனக்கு வந்து இல்லன்னா நாங்க வந்து அந்த ஸ்கூல்ல இடம் கொடுக்க மாட்டோம். எவ்ளோ பிரஷர் போடுறாங்க தெரியுமா? அது பேரண்ட்ஸ் மேல எவ்ளோ பிரஷர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. சோ நான் சொல்றதெல்லாம் வந்து நான் சொல்றேன். இதுதான் வந்து உண்மை நடக்குது. படிப்பு படிப்புன்னு ஒரு ரேஸ்ல தான் நம்ம ஓடுறோம். ஆனா குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன படிப்பு பிடிக்கும்னு கூட நம்மளுக்கு தெரியாதுங்க. சோ நமக்கு வந்து சயின்ஸ் போயிடணும். ஏங்க ஒரு காமர்ஸ் படிச்சா நல்லா இருக்க முடியாதா? ஏன் நம்ம அத நெக்லெக்ட் பண்றோம்? அது படிச்சு கூட ஐஏஎஸ் ஆஃபீசரா கூட ஆகலாமே. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் டாக்டர் இல்ல இன்ஜினியர். இன்ஜினியரிங் காலேஜ்ல நான் புரொஃபஸரா இருந்தேன். இவங்களுக்கு தெருவுக்கு தெரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி வச்சிருக்காங்க. நான் தப்பு சொல்லல. எனக்கு அவங்க சோர் போட்டுருக்காங்க. நான் வொர்க் பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் தப்பு சொல்லல. ஆனா அதுலயும் உங்களுக்கு பிடிக்காத குழந்தைங்க எத்தன பேர் வந்து படிச்சிருக்காங்க தெரியுங்களா? எனக்கு கஷ்டமா இருக்கும் என்கிட்ட சொல்லும்போது, அழும்போது. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அவங்க இன்ஜினியரிங் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து சில சப்ஜெக்ட் வராது. அது எனக்கு வேதனையா இருக்கும் கேட்கறதுக்கே. பட் ஆனா நான் மோட்டிவேட் தான் பண்ணுவேன். அந்த இடத்துல நான் வந்து நீ போய் டிஸ்கன்டின்யூ பண்ணுன்னு சொல்ல முடியாது. எப்படியாச்சும் மோட்டிவேட் பண்ணி நீ ஏதாவது படிச்சிருப்பா, ஏதாவது பாஸ் பண்ணிட்டுப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அதுல இது பண்ண முடியும். ஆனா அது அவங்களுக்கு அது கிடையாது. அந்த இடம் வந்து அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வேற ஏதோ ஒண்ணு இருக்கு லைஃப்ல. அதுல போயிருந்தா அச்சீவ் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு பாதி பேர் வந்து இது இன்டர்நெட்ல வந்து ஆள்றாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு கிரியேட்டிவான மேனேஜரோ இல்ல வந்து ஒரு கிரியேட்டிவ் எப்படி சொல்றது? ஒரு ஆட்ல இல்ல வந்து நெறைய யூடியூபர்ஸா வந்திருக்காங்க எல்லாருமே. ஒரு பயங்கரமா கிரியேட்டிவ் மீம்ஸ் பண்றவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்கலாம் யாருங்க? இன்ஜினியரிங் படிச்சவங்கங்க. அவங்களோட டேலண்ட் பாருங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டி பாருங்க. அவங்கள வந்து ஃபோர்ஸிபிளா போய் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருவாங்க. ஓகேங்களா? இன்னொரு சில விஷயங்கள் சொல்லப்போனா, சில காலேஜஸ்ல ஃபோர்ஸ் பண்ணி வந்து கூட்டிட்டு வருவாங்க. "நீங்க ஃபீஸ்லாம் கட்ட வேணாம். நீங்க வந்தா மட்டும் போதும்" அப்படின்னு. ஓகேவா? ஏன்னா, அதுல அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆ எப்படின்னா, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்க அத குடுத்துருங்க. நீங்க படிச்சிருங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல படிப்பு குடுக்குறாங்க. ஆனா, அந்த படிப்பு அந்த குழந்தைக்கு தேவையா? இல்ல வேற படிப்பு தேவையாங்கிறது தான் நம்ம வந்து யோசிக்கணும். அத யோசிக்காம, நம்ம பல பல வருஷங்களா நம்ம படிப்புக்கு நம்ம அடிமையா இருக்கோங்க. எந்த இடத்துல நம்ம அடிமை இல்ல. படிப்புக்கு அடிமையா இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து வேலை பண்ற இடத்துல நம்ம வந்து அடிமையா கை கட்டி தான் இருக்கணும். இல்லன்னா நம்ம கேள்வி கேட்டா நம்மள வேலையில இருந்து தூக்கிருவாங்க. இது எல்லாமே மாறணுங்க. அதாவது ஒரு காலத்துல வந்து நானுமே சொல்றேன். ரொம்ப ஹேப்பியா என்ஜாய் பண்ண ஸ்கூல்ஸ் எல்லாம் நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்போம். ஏன்னா சாட்டர்டே, சண்டே லீவ் கம்பல்சரியா. ஆனா இப்பல்லாம் எல்லா சாட்டர்டேயும் அந்த குழந்தைங்க போணும். ஏதாவது ஒரு சாட்டர்டே தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு 6த்துக்கு மேல சொல்றேன். லீவ் கிடைக்குது. சோ அந்த சனி, ஞாயிறு தாங்க அவங்க என்ஜாய் பண்ணணுமே. எத்தன குழந்தைங்க வந்து எவ்வளோ படிப்பு, படிப்பு, படிப்புன்னு அத போயிட்டு எவ்ளோ ஃபோர்ஸ் இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க வந்து பல வ வெளிநாட்டுல போய் வேலை பண்றாங்க. நல்லா ஹேப்பியா சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா சில பேர் வந்து தவறுதலா அத எடுத்துட்டு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்கங்க. அததான் நம்ம பார்க்கணும். எஸ். பாய்காட்டிங் பாலிவுட் புரொடக்ஷன் மூவிஸ் ஆக்டர்ஸ் அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் எங்கேயோ போயிட்டேன்.
அவர் சொல்றாரு, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்திருக்காரு. இப்போ மீடியாவையும் காமிச்சு கொடுத்திருக்காரு. பிளைண்டா நம்ப வேணாம், நம்ம நம்ப கூடாது. எந்த ப்ராடக்ட்டும் டிவில விளம்பரம் வருதா, அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இதை சாப்பிட்டா நம்ம குண்டாகுமா, இதை சாப்பிட்டா நம்ம ஒல்லியாகுமா, சாப்பிட்டா ஹைட் ஆகுமா, இது வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்களா, இது வேற கண்ட்ரிலாம் இருக்குதா, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு படம் சூர்யா படத்துல நான் பார்த்திருக்கேன். அந்த படம் ஞாபகம் வரல. அந்த அதுல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு எல்லாம் வந்து அந்த மாற்றானா என்ன எனக்கு தெரியல. எனக்கு ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து ரஷ்யால போய் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஏதோ கலந்து பால் பவுடரா ஏதோ தப்பா கலந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் இருக்குங்க, உண்மைங்க, எதுவுமே இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா சில கண்ட்ரில போய் பாருங்க, இங்கெல்லாம் வந்து எந்த எந்த சத்து பவுடரோ இல்ல சத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. பிகாஸ் அதுல நிறைய வந்து உங்களுக்கு கலப்படம் இருக்குது. சோ நீங்க யோசிங்க, நம்ம வீட்டுல கொடுக்குற ஃபுட்டே வந்து நல்ல ஃபுட் தான். தேவையில்லாம இதை கலக்கி கொடுக்கணும், அதை கலக்கி கொடுக்கணும். நம்ம இந்தியால மட்டும் தாங்க அதை பண்றாங்க. சோ அதுவும் பிளைண்டா அவங்க சொல்றத வந்து வாங்கவே வாங்காதீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்ப பயங்கர, நான் பார்த்ததுல இருந்து இந்த மாதிரி எந்த ப்ராடக்டும் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா வந்து இந்த கலந்து கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாம் சிம்பிள். நீங்க அந்த வெறும் பால் மட்டும் நீங்க கொடுத்தீங்கனாலே போதும். ஏன்னா நம்ம ஊர் பால் பரவாயில்ல கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற ஃபுட்டே வந்து பெஸ்ட் ஃபுட் தான். அதான் நான் சொல்ல வரேன். ஸோ அவர் வந்து மீடியாவும் காமிச்சு கொடுத்துட்டாரு. மீடியால சொல்றத நம்பவே நம்பாதீங்க. நீங்க கேள்வி கேளுங்க. நம்மளுக்கே தெரியும் எந்த மீடியா உண்மையா இருக்காங்க, எந்த மீடியா உண்மையா இல்ல, நம்மளுக்கே தெரியும். தெரிஞ்சு கூட வந்து கண்மூடித்தனமா உட்காந்துட்டு அதை பார்க்காதீங்க. நீங்க ரியலைஸ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. இவங்க இது சொல்றதுனால இது கரெக்டா, இது ஏன் இப்படி சொல்றாங்க, இவங்க ஏன் இந்த மாதிரி சம்பந்தம் இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்க. சோ அதுதான் நம்மளுக்கு. ஏன்னா முக்காவாசி இப்ப வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாருமே அவங்கவுங்களுக்கு மீடியா வச்சுக்கிறாங்க. அவங்கவுங்க பார்ட்டியை வந்து அவங்க வந்து விளம்பரப்படுத்திக்கிறாங்க, பெருமையா பேசிக்கிறாங்க. தப்பு கிடையாது. ஆனா தப்பு பண்ணதை சொல்றாங்களா, சொல்ல மாட்டாங்க. ரைட்டா இருக்கிறது மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அவங்க தப்பு பண்றது வந்து அவங்க மீடியால சொல்லியிருக்காங்க சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா அடுத்த பார்ட்டி தப்பு பண்றது சொல்லுவாங்க. ஆனா இப்போ அது கூட பரவாயில்ல. இப்போ அடுத்த பார்ட்டி தப்பு பண்றதை கேள்வி கேட்டு இப்போ அவங்கள வந்து பனிஷ் பண்ணா கூட நம்ம சந்தோஷப்படுவோம். அதையாச்சும் பண்ணணும். அது பண்றதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ. இது படிச்சிட்டேனா? Boycott Bollywood production movies, actors and actresses and production whatever they promoting to use and be aware of those culprits. True. படிக்கிறீங்களா ஜெயஜி? ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். யா, ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம். Saranya, Akka, 90% news in media decided by high profile businessmen and this culprit only ka. I think one or two channel maybe try to expose, but they will threading those people too. So true, Saranya. இதே தான் வந்து அந்த மறுபடியும் நம்ம வேற ஒரு டாபிக் போற மாதிரி இருக்கும். பட் அந்த நியூ வேர்ல்ட் ஆர்டரே அதாங்க. ஐ மீன் லைக் எப்படி வந்து பவர்ஃபுல் பீப்புள் ஆர் கண்ட்ரோலிங் எவ்ரி திங் அரவுண்ட். நம்மளை சுத்தி என்ன நடக்குது அவங்க தான் அங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ நம்ம என்ன பார்க்கணும், நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம எப்படி செயல்படணும், அது எல்லாமே வந்து த்ரூ மீடியா, த்ரூ என்டர்டெயின்மெண்ட், த்ரூ டிவி, த்ரூ இன்டர்நெட். இது இந்த ஒரு 4-5 சாதனங்களை வச்சு தே ஆர் கண்ட்ரோலிங். நம்மளுக்கே தெரியாம, திஸ் இஸ் த ஸ்மால் எசன்ஸ் ஆஃப் நியூ வேர்ல்ட் ஆர்டர். நம்மளுக்கே தெரியாம நம்மளை வந்து அடிமையாக்கி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், வி ஆர் ஃப்ரீ. நாங்க ஃப்ரீயா இருக்கோம், எங்களுக்கு என்ன, நாங்க எப்ப வேணா ஏந்திரிப்போம், எப்ப வேணா தூங்குவோம், எங்க வேணா சாப்பிடுவோம், எங்க வேணா இருப்போம். நாங்க ஃப்ரீடம். ஃப்ரீடம் வந்து அந்த வேர்டே வந்து எப்படின்னா ஒரு ஒரு எனக்கு தமிழ்ல சொல்ல வரல, இங்கிலீஷ்லயும் சொல்ல வரல, ஹிந்தில தான் வருது. ஒரு ஒரு லைக் என்ன சொல்றது, ஃப்ரீடம் இருக்கு ஆனா இல்ல, அது அவ்வளவுதான். உங்களுக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம மைண்ட் சொல்லுது we are free. அதேதான், சாரி. பட் ஆனா ஃப்ரீடம் கிடையாதுங்க. யூ ஆர் பீங் கண்ட்ரோல்ட் பை எவ்ரி சிங்கிள் ஃபேக்டர். நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதை அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க த்ரூ மீடியா. ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி அதே தான் அந்த சரண்யா கூட சொன்னது. ஸோ அதே தான் சுஷாந்தும் சொல்லியிருக்காரு. co-owner of many news channel or businessmen தான்க்கா. ஆமா, எல்லா மீடியா ஹவுஸ் வந்து owned by some businessman or politician. ஸோ நம்மளுக்கு வர நியூஸ் எதுவுமே உண்மை கிடையாது. இது நாட் ஓன்லி இந்தியா மீடியா ஹவுசஸ். நான் சொல்றது எல்லா பெரிய சேனல்ஸ், நான் பேர் எடுக்க விரும்பல, பட் எல்லா பெரிய நியூஸ் சேனல்ஸ் ஆல் ஓவர் அரவுண்ட் த வேர்ல்டு விரும்பி பார்க்குற எந்த நியூஸ் சேனலும் வந்து இட்ஸ் நாட் கிவிங் த ரைட் நியூஸ். ஆல் ஆர் பயாஸ்ட் நியூஸ். அந்த நியூஸ்னாலேயே வந்து எத்தனை வாட்டி நம்ம வந்து நல்லவங்களை கெட்டவங்களா திங்க் பண்ணியிருக்காங்க, உலகத்தையே திங்க் பண்ண வச்சிருக்காங்க இந்த மீடியா ஹவுசஸ். உலகத்தையே திங்க் பண்ண வச்சிருக்காங்க, இவங்க வந்து ரொம்ப கெட்டவங்க, இவங்க வந்து அழிச்சே ஆகணும். எஸ்பெஷலி நான் குட் எக்ஸாம்பிள் வந்து நான் யூஎஸ் தான் எடுப்பேன். நான் யூஎஸ் நினைச்சா
சதாம் ஹுசேன் அவ்வளவு கெட்டவங்க காமிச்சாங்க. பட் சதாம் ஹுசேன் அவ்வளவு கெட்டவன் கிடையாது. சீரியஸாங்க, சதாம் ஹுசேன் அவ்வளவு கெட்டவன் கிடையாது. இந்த பக்கம் சிரியால வந்து கத்தாஃபி இருந்தாரு. கத்தாஃபி அவ்வளவு கெட்டவங்க கிடையாது. ஒன்லி ஃபார் அவங்க ஓன் மோட்டிவ். யூஎஸ்க்கு ஈராக்ல ஆயில் வேணும், யூஎஸ்க்கு சிரியால கோல்டு வேணும். இந்த 2 விஷயத்துக்காக அவங்க வந்து அவங்களுக்கு கெட்டவங்களா காமிச்சு யூஎஸ் வந்து உலகத்துக்கே நல்லது பண்ணுது. எப்படி? ஈராக்ல போய் சத்தாம் ஹுசேன் சாவடிச்சா யூஎஸ் வந்து உலகத்துக்கே நல்லது பண்ணிடுச்சு. பாத்தீங்களா? நான் சொல்ற உங்களுக்கு எசன்ஸ் புரியுதா? அவங்க பண்ற காரியத்தை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி குளோரிஃபை ஆயிட்டாங்க. இப்ப யாருக்கிட்ட யூஎஸ் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கு. யூஎஸ் ஈராக்ல போய் சதாம் ஹுசேனோட ஆட்சியை டிஸ்ட்ராய் பண்ணி உலகத்துக்கு ஃப்ரீடம் வச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்மள நம்ப வச்சிருக்காங்க. பட் இன்டீரியர் மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு, யுஎஸ்க்கு மட்டும் அந்த ஆயில் பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும்ல, ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான் இல்ல? அது இப்ப கூட இருக்குல்ல? அதெல்லாம் ஓகே, வேற ஸ்டோரி. அது நம்ம கண்டிப்பா நம்ம டச் பண்ணலாம். பட் இது எப்படின்னா, அவங்க பண்ற காரியத்தை ஜஸ்டிஃபை பண்ணி உலகத்தை நம்ப வச்சு தட் தே ஆர் டூயிங் தி ரைட் திங். நல்லவங்களை கூட கெட்டவங்களா காமிச்சு இருக்காங்க இந்த மீடியா ஹவுஸ். அண்ட் ஆல் மீடியா தே ஆர் இந்த மீடியா எல்லாரும் எவ்ரி மீடியா இஸ் கண்ட்ரோல்ட் பை பொலிட்டீஷியன்ஸ், பிசினஸ் மேன். யூஎஸ் கவர்மெண்ட்டையே அகைன் நான் வந்து டாபிக் மாறல, இது எல்லாம் நியூ வேர்ல்ட் ஆர்டர் தான். இது பத்தி தான் பேசுறோம். யூஎஸ்ல வந்து யூஎஸ் பொலிட்டீஷியன்ஸே யூஎஸ் பிரசிடென்டே கண்ட்ரோல் பண்றது வந்து அகைன் தோஸ் பவர்ஃபுல் பீப்புள். இப்ப யூஎஸ் வாருக்கு போச்சுன்னா அதிகமா சம்பாதிக்கிறது யார் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. யூஎஸ் இப்போ ஒரு வாருக்கு போச்சுன்னா, ஜஸ்ட் கிவ் மீ இஃப் யூ கேன் ஆன்சர். வாருக்கு போச்சுன்னா அதிகமா சம்பாதிக்கிறது அங்க யூஎஸ் ஆர்மிக்கு மிலிட்டரி வெப்பன் சப்ளை பண்ற கம்பெனி. யூஎஸ் மிலிட்டரி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ்க்கு வெப்பன்ஸ் சப்ளை பண்ற கம்பெனி. அந்த கம்பெனி இஸ் கண்ட்ரோல்ட் பை த பிசினஸ்மேன். ஸோ இப்போ யூஎஸ் ஒரு வாருக்கு தள்ளி விட்டினா என்னோட கம்பெனி கிட்ட இருந்தா வந்து யூஎஸோட எல்லா கண்ட்ரியோட ஜிடிபியில வந்து கொஞ்சம் தான் ஒரு 10% தான் வந்து எப்பயுமே இல்லை 20% தான் வந்து ஆர்மி செக்யூரிட்டிக்கு செலவு பண்ணுவாங்க. யூஎஸ் இஸ் த ஒன்லி கண்ட்ரி விச் ஸ்பெண்ட்ஸ் மோர் தென் 60% ஆஃப் இஸ் ஜிடிபி ஆன் செக்யூரிட்டி. எதுக்கு நினைக்கிறீங்க? ஹூ மேக்ஸ் திஸ் பாலிசி? Politicians makes the policy, and who decides you will be the president, or you will be the next president? These business people decide this next president. So once the president decide ஆகும்போது இந்த businessman என்ன சொல்லுவான்? அடுத்த 5 வருஷத்துக்கு யூஎஸ்க்கு சப்ளை பண்ற எல்லா வெப்பன்ஸும் என் கம்பெனில இருந்தா வரணும்னு பாலிசி ரூல போடு. அவ்வளவுதான். ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து ஃபுல்லா வெப்பன்ஸ் சப்ளை பண்ற கம்பெனி வந்து will earn in பில்லியன்ஸ்ல earn பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த செயின் தெரியுதா? நான் சொல்ல வர்றது, பாலிட்டிஷியன் டிசைட் பண்ணது பிசினஸ்மேன், எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் ஆகுறது பிசினஸ்மேன் தான். பட் ஆனால் பாதிக்கப்படுறது உலகம் ஃபுல்லா பாதிக்கப்படுறாங்க. யூஎஸோட வெப்பன்ஸ் வந்து சிரியால இருக்க ஐசிஸ் சோல்ஜர்ஸ் வச்சிருப்பாங்க. எப்படிங்க வருவாங்க? எப்படி வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? இவங்களே வந்து அண்டர்வேர்ல்ட் மார்க்கெட்ல யூஎஸ் அந்த வெப்பன் சப்ளை பண்றவனே அண்டர்வேர்ல்ட் பிளாக் மார்க்கெட்ல அவங்களோட வெப்பன்ஸை விற்கிறாங்க. பிபிசில எடுத்து பாருங்க. சாரி, பிபிசிலாம் அது கூட இட்ஸ் நாட் அ குட் சேனல், பட் இன்டர்நெட்ல பாருங்க. யூஎஸோட மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து ஐசிஎஸ்ல வச்சு அவங்க ஓட்டிட்டு அவங்களே அதை யூஸ் பண்றாங்க. எப்படி? திஸ் இஸ் ஆல் இன்டர் கனெக்டட். மீடியாவை நம்பாதீங்க. ஐ டோன்ட் நோ நியூஸ் எங்கேருந்து நம்ம எங்கேருந்து நியூஸ் தேடணும்னா இன்டர்நெட் தாங்க. இன்டர்நெட்ல கூட இது மாதிரி பிரைவேட் யூடியூப் சேனல், யூடியூபர்ஸ் இவங்கள தான். இந்த பிபிசி, சிஎன்என் எதுவுமே இட்ஸ் நாட் ட்ரூ. ஃபைன், ஓகே, லெட்ஸ் கெட் டு தி ரொம்ப பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், ஷார்ட்டா சொல்லிடுங்க. ஐ மீன் எக்ஸாக்ட்லி. ஒரு மாதிரி இன்டைரக்டா சொல்லுங்க, எதுக்கு தேவையில்லாது. Every news channel is bought by these peopleங்க. So very much corrupted. நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதே மாதிரி நாமளும் கரெக்டா சேஃபா இருந்துக்கணும். எப்பவுமே கொடுக்குற இன்ஃபர்மேஷனை இன்டைரக்டா சொல்லுங்க. என்னென்ன அனலைஸ் பண்ணுங்க. நீங்களே சில டாக்குமெண்ட்ரிஸ் சேனல் பாருங்க, டாக்குமெண்ட்ரிஸ் பாருங்க நெட்ல. அப்படியே டைசெக்ட் பண்ணிருப்பாங்க ஒரு சிச்சுவேஷனை, ஒரு டாக்குமெண்ட்ரி சேனல்ஸ். ஸோ கண்டிப்பா பாருங்க. எஸ் பூர்ணிமா தேவிஜி, ஜஸ்டிஸ் ஃபார் திவ்யா பாரதி மேம், ஜஸ்டிஸ் ஃபார் ஜியா கான், ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீதேவி மேம், ஜஸ்டிஸ் ஃபார் சுஷாந்த் சிங் ராஜ்புத் பிரதர், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் சோல்ஸ் who are sacrificed their life for us and generation. கண்டிப்பாங்க. சரண்யா, still these people need fame like paparazzi only.
they don't mind it's right or wrong way. Example, Vanitha Vijay Kumar. நீங்க தான் இதை சொல்லணும், எனக்கு அவ்வளவா தெரியல எனக்கு இதுல எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணதுன்னு. ஆமா, இது இவங்கள பத்தி நாங்க ரொம்ப ஃபாலோ பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இது பண்ணிடுவோம். அதனால ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ அதனால நிறைய நடக்குதுங்க அவங்களுக்கு. சரி, அது அப்புறம் பேசுவோம் இன்னொரு தடவை. Hi Mithra ji, Sandhi. Because of this reason, each and every politician have their own TV channel because they need good name. Exactly ma. Purnima ji, people also doing mistakes in this now, and now we don't watch Doordarshan news channel, even Raj News. Each and every political party having an individual news channel. Everyone in media money minded only. ஆமாங்க, அவங்களுக்கு தேவை money, business. News channel is not news providing news anymore. How to make, அதான் எல்லாமே வந்து காசுன்னு ஆயிடுச்சு நம்மளுக்கு. அங்கதான் வந்து we lost our integrity. அது போயிடுச்சு, integrity போயிடுச்சு. People also doing mistakes in this. படிச்சிட்டோம் இல்ல அது. மைமு ஜி சொல்றாங்க, hello Mithra says so much true, no respect for Bollywood தாங்க. சரிண்ணா, ரியல் மீடியா ஐ திங்க் வி ஒன்லி ஃபோன் வித் சோஷியல் மீடியா. பட் அதில் கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டும் பாருங்க. லைக் த வேர்ட் இன்ட்ரடியூஸ்ட் ஆன்டி இண்டியன். இஃப் பீப்புள் ரேசிங் கொஸ்டின்ஸ் மீன்ஸ் தே கால்ட் பீப்புள் ஆன்டி இண்டியன். கண்டிப்பாங்க, அதாங்க ஐ மீன் லைக் சோ ட்ரூ. நம்ம கேள்வி எடுக்கும்போது நம்மள கண்டிப்பா இவங்க வந்து தே வில் ட்ரை எவ்ரி சிங்கிள் வே டு நம்மள டு புஷ் அஸ் டவுன். அதுதான் நம்மள சேர விட மாட்டாங்க இவங்க, நம்மள சேர விட மாட்டாங்க. தட் இஸ் their அல்டிமேட் மோட்டிவ். வந்து இஃப் வி யூனிஃபை, நம்ம சேர்ந்துட்டோம்னா அவங்க இடம் இல்லாம போயிடுவாங்க. ஸோ பட் we need to. Good evening Mithra says. Lalita ji. Noreen, I saw yesterday's video on Dino. He was such a heartthrob after his first movie, Musu song movie. He has been facing a lot of flack after SSR's death. Dino கூட he's also involved தானே? யா, மியூட்ல இருக்கீங்க. அவன் தான் மெயின், அவனும் மெயின் கல்பிரேட் தானே வீட்ல இருந்தான். மக்கள் ஜான், நீங்க தான் படிக்கணும். வணக்கம் மித்ரா. மேகலை ஜான், நான் என்ன சொல்வீங்கல்ல. சாரி, மேகலை ஜான். சாரி. வணக்கம் மித்ரா அண்ட் விஜய். வணக்கம் மேகலை அண்ட் விஜய். சூப்பரா எழுதிருக்காங்க. சாரி. நொரீன், Mithra ji, you were talking about SSR sister yesterday. Can you give more details, please? Is it about Meetu or Priyanka? நேத்து நீங்க பேசுனீங்க, நான் இல்லையே. எதை பத்தி பேசுனீங்க ஞாபகம் இல்லையே எனக்கு. நேத்து நீங்க சீக்ரெட்ஸ், பாலிவுட் சீக்ரெட்ஸ் சொல்லி எல்லார பத்தி நீங்க வந்து கரண் ஜோஹர் அண்ட் புரியுது. ஆனா அவங்கள பத்தி என்ன பேசுனேன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதே எனக்கு. ஏதாவது நொரீன் சிஸ் எனக்கு ஜஸ்ட் டைப் பண்ணுங்க, நான் எதை டீடைல் எனக்கு கொஞ்சம் ஹிண்ட் கொடுங்களேன். எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது எந்த டாபிக்ல அவங்கள பேசுனேன்னு. கமலக்கண்ணன், nobody can stop the rowdyism. They only change their behavior so the people have the awareness regarding rowdyism. Then only we can live in the world peacefully. ஃபர்ஸ்ட் லைன் nobody can stop rowdyism. இதே வந்து நம்ம அதே மாத்தணும் கமலக்கண்ணன் சார் நம்ம. ஸோ அது we canங்க. அதுதான் நான் சுஷாந்த் சொல்ல வர்றாரு. நம்ம எல்லாமே we can. இல்ல, இப்போ ரவுடி வந்து 10 பேர் வருவாங்க, இல்ல 20 பேர் வாங்க. மக்கள் வந்து 100 1000 பேர் சேர்ந்தாங்கன்னா ரவுடி ஓடி போயிருவாங்கல்ல. என்ன நம்மளுக்கு கொஞ்சம் காயம் ஆகும் கண்டிப்பா. ஆனா இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு 10 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நின்னாங்கன்னா அப்ப அவங்கள பயப்படுவாங்க கேள்வி கேட்டா. ஓகேங்களா? அதுதான் நிக்க மாட்டோம். அதுதான் அதை நிக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நிப்பாங்க. இன்னைக்கு அதேதாங்க, நம்மளுக்கு இது நடக்கல, நம்ம ஏன் போய் நிக்கணும்னு அந்த ஆட்டிடியூட தூக்கி போட்டு சீரியஸா நம்ம ரிலேஷன்ஸ்க்கே நம்ம நிக்க மாட்டேங்கிறோம். நம்மளுக்கு அவங்க நிக்க மாட்டேங்கிறாங்க போது அவ்வளவு நம்ம வந்து செல்ஃப் இன்வால்வ் ஆயிட்டோம். செல்ஃப் இன்வால்வ். எனக்கு என் மனைவி, என் பையன், என் ஃபேமிலி, அவ்வளவுதான். முன்னாடினாச்சும் தாத்தா பாட்டி அம்மா மாமனார் மாமியார் எல்லாம் ஃபேமிலின்னு இருந்தாங்க. நான் ஒரு இதுலதான் கேட்டேன், நான் சத்குரு ஒருத்தர் ஒரு வாட்டி சொன்னாரு, முன்னாடிலாம் நம்ம கூட்டு குடும்பமா இருந்தோம், நம்ம ஃபேமிலியே பெருசா இருந்துச்சு முன்னாடி. அதுவும் சுருங்கிட்டே வந்துச்சு ஃபேமிலி. இப்ப சுருங்கிட்டே வந்துச்சு. இப்ப வந்து ஃபேமிலினா யாரு? என் பொண்டாட்டி, என் பசங்க, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி ஃபேமிலினா எத்தனை பேர் இருந்தாங்க நம்ம ஃபேமிலியில.
So we are ஒரு getting சில so ஒரு much சில involved பேர் in தனியாவே ourselves. இருந்துக்கணும்னு நினைக்கிறாங்க நிம்மதியா. நாங்க வந்து அத பிரேக் பண்ணி அத வெளில வரணும் டிராவல் நம்ம. பண்ணும்போது பார்த்திருக்கோம். ஒருத்தர் தனியா வந்து விளாக் பண்ணுவாரு. அவரு கார்ல எல்லாருக்கும் சாப்பாடு. நான் கேட்பேன், "இவருக்கு போர் அடிக்காதா? தனியா சுத்திக்கிட்டு இருக்காரே!" அப்படின்னு. ஒரு சில பேர் அப்படியே இருக்காங்க. அதாங்க லைஃப் அப்படி இருக்கக்கூடாதுங்க. வி எதையாவது ஆர் நம்ப சோஷியல்ங்க. நம்ம ஒரு ம். சோஷியல் என்வாயர்ன்மென்ட்ல இருக்கோம். நம்ம சோஷியல் ஒரு அனிமல் சோஷியல் சொல்லுவாங்க நம்ம. அனிமல் நம்ம. வி ஆர் சோஷியல் அனிமல். நம்ம ஏங்க ஒரு காக்காக்கு அடிபட்டாலே 10 காக்கா வந்து அங்க நிக்குங்க. 10 காக்கா வந்து நிக்குங்க அங்க. ஒரு காக்காக்கு அடிபட்டு கீழ இருந்துச்சுன்னா, அந்த 10 காக்கா வந்து நிக்கும். ஆனா நம்ம வந்து நிக்க மாட்டோம். நம்ம வந்து நிக்க மாட்டோம். அதாங்க. Media houses are another form of PR for these guys. Yes, ஆமா. Media அவங்க house is தான் not பிஆர். another form. Media அவங்க house தான். is one of the biggest PR for these guys. மீடியா ஹவுஸ் விட்டா வேற எதுவுமே அவங்களுக்கு பிஆருக்கு வேற யாருமே கிடையாதுங்க. மீடியா ஹவுஸ் விட்டா பிஆருக்கு அவங்களுக்கு வேற எது புக்ஸ் கிக்ஸ் அதெல்லாம் ஓகே ஃபைன். எத்தனை பேர் புக்ஸ் இந்த ஃபிலிம் ஃபேர் புக்ஸ் வாங்கி படிப்பாங்க? 100 பேர்ல 20 பேர் காசு இருந்தா வாங்கி படிப்பாங்க. மத்த எல்லாருமே நியூஸ் தான் கேட்பாங்க. டிவில நியூஸ் பார்ப்பாங்க, இல்ல ரேடியோல நியூஸ் கேட்பாங்க. So media houses are the biggest strength of these people. We clearly saw how TOI changed its narrative on SSR when they sensed threat from the big wings. அது வந்து it's see ஒன்னு வந்து நம்ம சொல்லலாம் லைக் they are காசுக்காக எப்படி பண்றாங்க. ரெண்டாவது வந்து இந்த த்ரெட்னால கூட நம்ம கூட டைம்ஸ் நவ் பார்த்துட்டு இருந்தோம்ல. ஐ திங்க் அண்ட் இந்த பிகினிங் அவங்க அதான் ஷார்ட்டா டிஓஐன்றாங்க. நீங்க எதுக்கு பேரெல்லாம் நான் நெறைய வாட்டி சொல்றேன். ஓகே. கேட்கவே ஓகே ஓகே மாட்டேங்கிறீங்க. ஃபைன் அவங்க ஃபைன் ஃபைன். டிஓஐ அதே சொல்றாங்க. சரி. ஓகே. நோ வரிஸ். கொஞ்சம் இது ஐ கெட் உணர்ச்சிவசப்படாதீங்க. இமோஷனல். ஆக்சுவலா வந்து நம்ம எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணாதான் நம்ம தெளிவா வந்து நம்ம சேஃபா பேச முடியும். அது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இது வந்து சுஷாந்தும் சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்லியிருக்காரு? எந்த விஷயம் பண்ணாலும் ஜாகிரதையா பண்ணணும். நம்மளோட நிழலுக்கும் நம்ம நம்ப முடியல இந்த காலத்துல. சோ எல்லாருமே நீங்களும் இங்க வந்து பாக்குறவங்களும் சேஃபா இருக்கணும். அதனால தான் சொல்றேன், யாரோட பர்சனல் ஐடென்டிட்டி டீடைல்ஸ் வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்றதே வந்து அது வந்து நாம வந்து இவங்க நம்ம கிட்ட விஷயம் எதுவுமே வந்து ஆதாரம் இருக்கும்போது நம்ம தைரியமா ஓப்பனா பேசலாம். ஓகேங்களா? ஆனா சில இடத்துல கேள்வி கேட்கணும். அது தப்பு கிடையாது. அன்வான்டான விஷயத்த வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகணும்னு நினைச்சுக்கோங்களேன். முக்கியமா சொல்றதுக்கு நமக்கு நிறைய இருக்கு. அப்ப அதுக்கு நம்ம சொல்ல முடியாம நம்ம தடை போட்டுருவாங்கங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். நம்ம ஃபோக்கஸ் இப்போ வந்து சுஷாந்த் அத பத்தி மத்தவங்களுக்கு நடந்த இது பத்தி பேசணும். இப்போ வந்து மத்ததெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டா பேச ட்ரை பண்ணணும். நம்ம எல்லாருமே சொல்றேன். சொல்லுங்க. ட்ரூ. நீங்க படிங்க அடுத்தது. இல்ல அதுக்காக என்கிட்ட கொடுத்துட்டீங்க. இல்ல. படிங்க. The same word I said to my hubby. He used me. Why you shared this video to your friends and everything? My answer is I am not doing only for my nation. I am doing for my daughter, 4 years old, and her generation. God bless her. Don't worry. சோ பவர்ஃபுல்லா Super. சொல்லிருக்கீங்க. சோ நீங்க வந்து பவர்ஃபுல்லா சொல்லிருக்கீங்க. இது great. வந்து நான் வேற யாருக்கும் அதேதாங்க. ஐ மீன் ஐம் ஒரு ரியலி ஐம் ஜான்சி பிகமிங் ராணி மாதிரி பேசுறீங்க ஃபேன் அவ்வளவுதான். ஆஃப் யூ. இப்படிதான் எல்லாரும் யோசிக்கணுங்க. நான் மத்தவங்களுக்கு பண்ணல, நான் எனக்காக பண்றேன். வர ஜெனரேஷன் ஏன் எனக்காக நான் இப்ப அடுத்ததா வந்து நான் எனக்குன்னு ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் லைஃப் ரிமைனிங் இருக்குல்ல. அந்த லைஃப் நான் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ல. அப்ப அதுக்காக நான் இறங்கணும். I have to get down on my knees and I have to like do something. So சூப்பரா சொன்னீங்க. இது வந்து எல்லாருமே இப்படிதான் சொல்லணும். Hats off. Exactly. Super. Great sir. அதுதான் ஓகே. அது படிச்சிட்டோமா? We should boycott corrupted medias also. Definitely சாய்ஜி. கண்டிப்பா பார்க்காதீங்க ஆட் எல்லாம். அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து இப்போ பாலிவுட மதிக்கலையோ அந்த மாதிரி எல்லாரும் ஃப்ராடுங்க. எல்லாரும் சேர்ந்துதான் வந்து எல்லாரையும் வந்து என்ன சொல்றது ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் பிளானியர் தானே. இவன் படத்துல கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவான், அப்புறம் எடுப்பான். சோ அவன் வந்து நேம வந்து தவறுதலா வந்து இவங்க பேரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். சுஷாந்த் பேரோ இல்ல எத்தனையோ பேர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஒரு இவ்ளோ ஜியாகான் கேஸ்ல இவ்ளோ டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. மக்கள் இவ்ளோ இடத்துக்கு அவங்க அம்மா இவ்ளோ டீடைல்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா அது சிம்பிளா வந்து ஏஜென்சிஸ் வாய மூடிட்டு இருக்கு, பேசல. ஏன் பண்ணலாம்ல? எவ்வளவு விஷயம் இருக்கு. இன்னைக்கு டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சுஷாந்த் சிங் அவர் கேஸ்ல வந்து கண்டுபிடிக்கிறாங்க மக்கள். அவரோட ஃபேன்ஸ் எஸ்எஸ்ஆர்என் வாரியர் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறாங்க. ஒரு இது அந்த பார்த்து இதுல இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு அவங்களோட என்ன சொல்றது வேலை எல்லாத்தையுமே இதுதான் முழு கவனமா செலுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது ஏஜென்சிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மனசாட்சி இல்ல. அதுல 10 பேரு. நாங்க இன்னைக்கு வந்து எனக்கு பாலாஜி பிரதர் ஒரு வீடியோ அமைச்சிருந்தாரு. ஒரு மும்பை போலீஸ் வந்து
ஃபேஸ் எல்லாம் இல்ல, வாய்ஸ் கூட ஒரு மாதிரி பிளர்டா இது பண்ணி பேசுற மாதிரி. இதுல வந்து எங்க தப்பே கிடையாது, எங்களை அப்படி மேல இருக்கிறவங்க கொடுக்குற ப்ரெஷர் எங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம என்ன இப்ப கேக்குறவங்க வச்சு, ஆமா இல்ல மேல இருக்கிறவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்கல்ல, ஏன் எத்தனை பேர் இருக்கீங்க மும்பை போலீஸ்ல? ஒரு 10,000 பேர் இருப்பீங்கல்ல, அல்ல 10,000 பேர்ல 10 பேருக்கு மனசாட்சி இல்ல, 10 பேர் வெளியில வர வேண்டியது தானே? சரி, நீங்க வெளியில வந்தா கூட உங்களை அப்படி பண்ணிடுவாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி திருட்டுத்தனமா யாருக்காவது அனுப்பலாம்ல. எவ்வளோ இருக்கு. இப்ப நீங்க வந்து போன்ல எவ்வளவு பண்றீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்ணலாம்ல, திருட்டுத்தனமா அனுப்பலாம்ல யாருக்காச்சும். இது எப்படியாவது மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கன்னு. மனசாட்சி இல்லாதவங்க தானே நீங்களும். நான் வந்து இந்த விஷயத்துல வந்து நீங்க இது வந்து ஒரு பிஆர் ஸ்டண்டா இருக்கும். அதாவது இப்ப வந்து அவன் ஒளிஞ்சிருக்கான்ல, போலீஸ் வந்து மகாராஷ்டிரால அவன் வந்து போயிட்டு தப்பு பண்ணிட்டு ஆளே காணோம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க மேல நல்ல நேம் வரணும், அவங்க உள்ள கூட்டிட்டு வரணும்ன்றதுக்காக ஒரு ஸ்டண்ட் கூட இருக்கலாம். நீங்க வந்து தயவு செஞ்சு அவங்க எந்த ஸ்டண்ட் பார்த்தாலும் நீங்க மனசு மாறாதீங்க. கேள்வி கேளுங்க. இது ஏன் இப்படி பண்றாங்க, இது எதுக்காக இந்த வீடியோ அப்படி போட்டிருக்காங்கன்னு யோசிங்க. நீ வந்து இன்னைக்கு ஒரு ஆள் நீக்கு வந்தல, நீ வந்து சும்மா வந்திருப்பியா? உனக்கு 10 பேர் தைரியம் கொடுத்ததால நீ வந்து பேசுவ. அப்ப அந்த 10 பேர்ல ஒரு 2 பேர் வந்து ஒரு ப்ரூஃப் நீங்க வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா உங்ககிட்ட இல்ல. எத்தனை இடத்துல நீங்க போயிருப்பீங்க, ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கலாம்ல. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. உங்களை நீங்க கழுவிக்கிற சுத்தம் நீங்க தான் சுத்தம் பண்ணிக்கணும். நீங்க எல்லாம் நம்புற மாதிரி எல்லாம் மக்கள் இப்ப கிடையாதுங்க. எல்லாம் வெளியே வந்துட்டோம். And this battle not came to end with 1 year or 2 year. It will continue maybe 20-30 years after only we get justice and peaceful country. So we start our battle here and our generation take it forward. Exactly. நம்ம ஜென்ரேஷன் ஸ்பாயில் ஆனது போதும். இனி வர வருங்காலம் அவங்க நல்லபடியா ஹாப்பியா ஒரு நம்ம வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து வெளியில போனா சந்தோஷமா இருக்கணும். பயந்து என் பையனை சைக்கிள் ஓட்டுறதுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுற மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல இருந்தா. அப்புறம் குழந்தைய வந்து விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை, தண்ணி குடிக்க போற குழந்தைய வந்து காணாம போகுது. இப்படி அப்போ இந்த குழந்தை போய் எங்கதான் விளையாடும்? யார் வீட்டுலதான் ஒரு நம்பி ஒருத்தங்க வந்து பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போக முடியல. அவ்வளவு மனிதாபிமானம் இல்லாமலா போயிட்டு நம்ம எல்லாரும் அந்த மாதிரிதான் நடக்குது. அப்படி பண்ற தப்பு பண்றவனுக்கு ஒரு ஸ்ட்ராங் பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவன் ஏன் பண்ண போறான்? அது கொடுக்க மாட்டீங்க. சோ அப்ப நம்ம வந்து போராடிதான் ஆகணும். 10 வருஷம் இருந்தாலும் சரி, நீங்க போராடிதான் ஆகணும். நீங்க வந்து வெளியில நம்ம வந்து வச்ச கால பின்னாடி வைக்க கூடாதுங்க. அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஃபியூச்சர் ஜெனரேஷன். ஓகே, அது புரிஞ்சிச்சுடா எனக்கு. பூர்ணிமாஜி, people only have to wake up. Everyone having lots of work, but we have spent few minutes for our younger generation as like our real freedom fighter. If they thought selfish in this life means exactly கரெக்டா சொன்னீங்க பூர்ணிமா. அவங்க செல்ஃபிஷா இருந்தா நம்மளுக்கு இன்னைக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு நம்ம உட்காந்து பேசியிருப்போமா? ஜாலியா இருந்திருப்போமா? அன்னைக்கு அவங்க பட்ட வலி நம்ம எத்தனையோ படத்துல பார்த்திருக்கோம். அவங்கள வந்து கொன்னு இருக்காங்க, அடிச்சிருக்காங்க, சித்திரவதை பண்ணிருக்காங்க, திகார் ஜெயில போட்டிருக்காங்க. அவங்க அந்த வலியெல்லாம் தாங்கிட்டு ரத்தம் செலுத்தலையா நம்ம நாட்டுக்காக? ஏன் நம்ம வந்து இப்போ வந்து தெருவுக்கு வந்து போராடக்கூடாது? இப்ப தெருவு கூட வேணாம், நீங்க வீட்டுல இருந்தே நீங்க பாய்காட் பண்ணுங்களேன். அவங்க எல்லாமே ஓடி போயிருவானுங்க வேற நாட்டுக்கு. சாந்தி சிஸ் சொல்றாங்க, சுஷாந்த் we can get justice. எஸ், நம்ம கண்டிப்பா வாங்கி தருவோம். சுஷாந்துக்கு இல்ல, சுஷாந்த் சேர்ந்த எல்லாருக்குமே, நல்ல ஆத்மாக்களுக்கு. So we couldn't get freedom that day. இப்ப கிடைக்கும் கண்டிப்பா. Getting justice is in our hand only. We should boycotting all movies promoting products of entertainment field culprits. கண்டிப்பாப்பா. எல்லாமே ஸ்போர்ட்ஸ கூட பாய்காட் பண்ணுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடுவாங்க. இன்னொரு விஷயம், விஜய்ஜியோட, அதாவது இந்த விஜய் இல்ல, ஆக்டர் விஜய் சார், அவரோட ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க தோனி. அங்க போய் விஜய், அதாவது தோனி வந்திருக்காராம், அதனால விஜய் போய் பார்த்திருக்காரு. ஒரு எதனா ஒரு நல்ல எண்ணமா பக்கத்துல வந்திருக்காருன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போயிருக்காரு இல்லையா? சோ பார்த்துட்டு அந்த போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. 2 விஷயம் இதுல நோட் பண்ணேன். ஒண்ணு வந்து we are socially pressurized. ஓகேவா? சோ நீங்க ஒரு ஆக்டரா இருக்கணும், போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம ஒரு ஜெனரல் சோஷியல் ப்ரெஷர். ஓகே, ஒரு தோனி வந்திருக்காரு, ஒரு மரியாதை தரமா நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். சோ அது ஒரு சோஷியல் ப்ரெஷர்னு வச்சுக்கோங்க. பண்ணிதான் ஆகணும் அந்த மரியாதைக்கு. ஓகே, இந்த மாதிரி பண்ணிதான் நம்ம வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை இழந்துட்டோம். ஏன்னா ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணா நம்ம இன்னொருத்தர் போகணும், இன்னொரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பர்டிகுலர் இது நம்மளா இருக்க முடியல. ஓகேங்களா? நம்ம சில விஷயத்துக்காக நம்ம பண்ணி ஆகணும், ஃபோர்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஒண்ணு. நிஜமாவே அவருக்கு பிடிச்சி போனாங்கன்னா அது வேற விஷயம், அது தப்பே கிடையாது. ஓகே, இது நான் ஜென்ரலா சொல்றேன், பொதுவா எல்லா மக்களுக்கான ஒரு தாட் சொல்றேன் இது. நெக்ஸ்ட் வந்து அந்த போட்டோவை போட்ட உடனே கீழே அவ்வளவுதான் எல்லாம், ஐயோ தலையும் நம்ம தளபதியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு. இவங்களுக்கு எப்பப்பா ரீச் ஆகும் எனக்கு தெரியலப்பா. இந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இன்னும் தோனியை பத்தி எப்போ ரீச் ஆகும் தெரியல. இன்னும் 10 வருஷம் ஆகுமா? அதுக்குள்ள வந்து அவனே வந்து ஒரு வழி பண்ணிடுவான் சென்னைக்கு வந்து. எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவான். எனக்கு புரியல எனக்கு.
யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்க், ஸோ வி ஷுட் யுனைட் அண்ட் ஸ்டாண்ட் ஃபார் ஜஸ்டிஸ் சைட். கண்டிப்பாப்பா, வி ஹாவ் டு எஜுகேட் அவர் கிட்ஸ்ப்பா. வீட்டில் சொல்லணும், நிறைய சொல்லணும். படிப்பு நல்லா படிங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நீங்க வந்து நாட்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் வளர்க்கணும் அவங்களுக்கு. நம்ம சொல்றோம்ல, குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்றோம்ல, நோ டச் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம்ல, அதோட சேர்த்து சில இடத்துல தைரியமா இருக்கணும், இந்த மாதிரி தப்பு நடந்தா கேள்வி கேட்கணும், எல்லாமே சொல்லி கொடுக்கணும். நம்ம வாயை மூடிட்டு வரக்கூடாது, சொல்லக்கூடாது. என்ன நடக்குது இந்த ஸ்போர்ட்ஸ்ல, என்னன்னு பண்றாங்க, அட்லீஸ்ட் நம்ம அதையாச்சும் சொல்லணும். ஸ்போர்ட்ஸ்ல என்ன நடக்குது, இந்த சினிமா உலகத்துல என்ன நடக்குது, ரொம்ப சொல்லலைன்னா கூட ஓரளவுக்கு வந்து தப்பு பண்றாங்க, இவங்க நேர்மையா இருக்க மாட்டேங்கிறாங்கிறதாவது அந்த நேர்மைன்னு என்ன அதையாச்சும் அவங்க மைண்ட்ல போடணும் சின்ன வயசுல இருந்தே. சம் பீப்புள் ரிப்ளைட் மீ, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், பட் எல்லாரும் அவங்க ஒர்க் பார்த்துட்டு போறாங்க, நீ மட்டும் சொல்லி என்ன நடக்க போகுது. தே ஈவன் செட், நீ இந்த மாதிரி அகேன்ஸ்டா பண்ணிட்டு இருக்கணும் தெரிஞ்சா தே வில். என்ன மிரட்டினாலும் பரவாயில்லைங்க, நாமளா இருப்போங்க. எனக்கு கூட தான் சொன்னாங்க, உனக்கு என்ன, எதுக்கு, எவனோ இந்திக்காரன் வடநாட்டுக்காரன், நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்ன இப்படியே இருந்துட்டா அப்புறம் எப்படிங்க. இன்னைக்கு அங்க நடந்த சுஷாந்த் சொன்ன மாதிரிதான். சொல்லுங்க விஜய். அந்த மைண்ட் செட் தாங்க, அந்த மைண்ட் செட் சுஷாந்த் சொன்ன மாதிரி தாங்க. அதேதான் மறுபடியும் அதேதான் சொல்லுவோம் நம்ம. இது ஸ்பெஷலி நம்ம இப்ப தமிழ்நாடு நம்ம மக்களுக்கு இது இப்ப போதும். இது வந்து அங்க பாம்பேல மகாராஷ்டிரா நடக்குது, நம்ம எதுக்கு அதை கண்டுக்கணும், நம்ம எதுக்கு குரல் கொடுக்கணும். இது நம்ம வாசல்ல வந்துருச்சு, இது நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. இன்னும் நம்ம வந்து நம்ம குரல் கொடுக்கலன்னா இது இது வந்து ஃபார் எவ்ரி ராங் திங், இது நாட் ஓன்லி ஃபார் திஸ் ஒன். அதுதான் சுஷாந்த் சொல்றாரு, எவ்ரி ராங். நீங்க வந்து ஒரு தப்பை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ, அதை வந்து நீங்க குரல் தட்டி கேட்குறீங்களா இல்ல அதுக்கு அடங்கி போறீங்களா, அது வந்து இட்ஸ் கோனா எஃபெக்ட் யுவர் ஃபேமிலி. அதுதான் கிளீனா சொல்லியிருக்காரு அவரு. ஒரு தப்பை, ஒரு ராங்க நீங்க என்ன பண்றீங்க, யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். ஒன் டு ரேஸ் யுவர் வாய்ஸ், and next second one to just go and see, நம்ம வேலை இல்லை, நம்ம பாட்டு வேலை பார்த்துட்டு போலான்னு. ஸோ நீங்க எடுக்கிற முடிவு உங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பா பாதிக்கும். நீங்க எடுக்கிற முடிவை டிபெண்டிங் அப்பான் தட் ஆப்ஷன், யுவர் ஃபேமிலி வில் கெட் எஃபெக்டட். இப்ப இல்லைன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா எஃபெக்ட் ஆகும் தான் சொல்லிட்டாரு அவரு. இது ட்ரூ, இது சோ ட்ரூ. இன்னொரு விஷயம், சில வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்க பாலியல் தொல்லை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அதை கேட்காம விட்டதுனால இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்க கிட்ட அது வளருது, அவங்க கிட்ட காமிக்கிறாங்க. இப்பயும் நம்ம கேட்காம வாய மூடிட்டு இருந்தா அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகும். அந்த குழந்தைங்க மேல நடக்கிற அந்த பாலியல் தொல்லை நம்ம கேட்காம விட்டுட்டோம்னா அந்த குழந்தைங்க எப்படி நிம்மதியா வளருவாங்க, எவ்வளவு இன்செக்யூர்டா வளருவாங்க அந்த குழந்தைங்க. அந்த மைண்ட்ல வந்து சைக்காலஜிக்கலா அவங்க எஃபெக்ட் ஆயிடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்கலன்னா நாளைக்கு அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சர் போகும், அது உண்மை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும். எஸ் சரண்யா சிஸ், பட் வி டோன்ட் ஸ்டாப், சிறுதுளி பெருவெள்ளம். சோ சூப்பரா சொன்னீங்க. இதெல்லாம் எதுக்காக, ஒரு அர்த்தத்துக்காக தான் எழுதி வச்சிருக்காங்க அந்த காலத்துல. இதெல்லாம் வந்து ஐ மீன் லைக் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நாங்களும் மித்ராஜியும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பேர் கேட்டாங்க, மித்ராஜி சொன்ன மாதிரி எதுக்கு இது, அங்க நடக்குது, நீங்க எதுக்கு இது பெருசா பண்றீங்க. அந்த ஆட்டிடியூட மாத்தணுங்க, நம்மளால முடியுங்க. நம்ம ஸ்ட்ரென்த் நம்ம காமிச்சோம்னா இத்தனை பேர் இருக்காங்க கூட, நீங்களும் வாங்க, அப்பதான் நம்மள நம்புவோம். ஓகே, நீங்க காணாம போயிட்டீங்க. இல்ல சாரி, ஒருத்தன் போய் நின்னு ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வி ரைட்டா தப்பான்னு யாருமே எல்லாரும் யோசிப்பாங்க, அவன் கேட்கறதுலாம் வந்து என்னடா கேள்வின்னு நினைப்பாங்க. அதே அந்த கேள்வியை 100 பேர் கேட்டா மிச்சம் இருக்க 1000 பேர் அவனை நம்புவாங்க. ஆமாண்டா, இவங்க 100 பேர் கேட்கறாங்க, அந்த கேள்வி கரெக்டான கேள்வி, யோசிக்கவே மாட்டாங்க. ஐ மீன் ஜெனரல் அஃப்கோர்ஸ் வி ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் சம்திங் ரைட், அது சொல்ல வரேன்னா. ஆனா 1000 பேர் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம், ஆமா இவன் கேட்கறான், நம்மளும் வந்து நிக்கணும்னு. ஸோ அந்த ஸ்டார்டிங் எப்பவுமே ட்ரபிள் தாங்க. ஸ்டார்டிங் எப்பவுமே ட்ரபிள். ஒரு அந்த என்ன சொல்றது, பேஸ்மெண்ட் போடுறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா ஒன்ஸ் பேஸ்மெண்ட் போட்டோம் நம்ம, அதுக்கு மேல பில்டிங் கட்டிட்டே போலாங்க. அதுதாங்க, சேர்ந்துட்டோம்னா சேர்ந்துட்டே போயிடுவோங்க. நம்ம சேரணும், ஆனா we need all the support. சரண்யா சொல்றாங்க, finish you. I don't understand why most of the people never care about their society. At least give motivation is enough, but why our people is much sensitive எல்லாமே இருக்காங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன் சரண், நம்ம பீப்புள் வந்து சென்சிட்டிவ் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. எந்த விஷயத்துல பார்த்தா ஜல்லிக்கட்டுல பார்த்திருக்கோம். நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும், அது வந்து ஜல்லிக்கட்டு மட்டும் கிடையாது அந்த இடத்துல. ஒண்ணு வந்து ஜல்லிக்கட்டு அது ஒரு ரீசன், பட் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஏன்னா நம்மளோட பாரம்பரியம். அதை வந்து கையை வச்சோன்னா கோவம் வந்துருச்சு. ஆனா அந்த மக்கள் வந்து அந்த டைம்ல வேற ஒரு கோவத்துல இருந்தாங்க, ஓகேங்களா. ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்தது ஒருத்தவங்களுக்கு, நம்ம ஊர்ல இருந்தவங்களுக்கு, ஒரு பெரிய தலைக்கு.
ஸோ அது கேள்வி கேட்க நம்மளால முடியலையே, அது அது இன்ஜஸ்டிஸ் பண்ணவங்க ரொம்ப சுத்திட்டு இருக்காங்க ஜாலியா, அந்த அந்த இன்னொருத்தவங்க அப்படின்ற அந்த கோவம், அந்த கடுப்பு மக்களுக்கு ரொம்ப ஏறிடுச்சுங்க. எல்லாரும் சேர்ந்து வந்துதான் வந்து போராடினாங்க, எல்லாம் ஒத்துமையா போராடினாங்க, சூப்பரா போராடினாங்க. கடைசி வரைக்கும் அடிச்சு துரத்தும் போது கூட வந்து கவலைப்படவில்லைங்க. ஆனா நம்ம சக்சஸ் பார்த்தோம். அடி வாங்கினாங்க, எத்தனை பேர் அடி வாங்கினாங்க தெரியுமா? ஓகேங்களா? ஆனா ஆனா தைரியமா நின்னு அந்த முடிஞ்சுது, நம்ம ஃபேவரா முடிஞ்சுது. 2வது விஷயம் சாத்தான்குளம். அந்த ஒரு யாரோ ஒரு அப்பா, யாரோ ஒரு பையனுக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் விடலைங்க. கடைசி வரைக்கும் போராடினாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டெர்லைட் எல்லா விஷயத்துலயும் விஷயம்னு வந்துட்டா நம்ம மக்கள் வந்து இறங்கிடுவாங்க, சென்சிட்டிவ் கிடையாது. ஆனா ஒரு சின்ன கேர்லெஸ்னஸ், ஓகே இது அங்கதானே நடக்குது, நம்ம ஊர்ல வரல, அந்த ஒரு விஷயம்தான். ஆனா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா படத்திலேயே பாருங்க, நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க, நம்மளோட அக்ரிகல்ச்சர், நம்மளோட அது அடிச்சாங்க, எல்லாம் போயிருச்சு, எல்லாம் கம்பெனியை கட்டினாங்க, நம்மளுக்கே தெரியல, வேலை கொடுக்கணும் சொல்லிட்டு கம்பெனியை கட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி குளிர்பானம் கம்பெனி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தண்ணி இல்லாம போயிருச்சு, அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாம போயிருச்சு. ஸோ எவ்வளோ பேர் வந்து அது பண்ண முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம ஊர்ல அநியாயங்கள். ஆனா அது தெரியல, ஏன்னா மீடியா, சினிமா நிறைய படம், அப்புறம் மீடியா வந்து நிறைய டிவி என்டர்டைன்மெண்ட் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நியூஸ் வர்றதுக்கு பதில் என்ன வந்தது, எல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட். ஓகே, ப்ரோக்ராம் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. ஓகேங்களா? ஸோ நாமளும் பார்ப்போம், நான் அதெல்லாம் சொல்ல. நம்ம மக்களுக்கு எவ்வளவு நேரம் அந்த ப்ரோக்ராம் பார்க்கணும், அது அவங்க மேல தப்பு கிடையாதுங்க, ப்ரோக்ராம் போடுறவங்க மேல தப்பு கிடையாது. மக்களுக்கு வந்து எவ்வளவு நேரம் நம்ம டிவில ஸ்பெண்ட் பண்ணணும்ங்கிறது நம்மளுக்கு தெரியணும். 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணணும், இல்ல 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, அதை விட்டுட்டு எவ்வளோ லேடிஸ வந்து அந்த சீரியல் வந்து எப்படி வந்து அடிமையாக்கி வச்சிருக்காங்க. ஒரு சீரியலுக்கு ஒரு சீரியல், ஒரு சீரியலுக்கு ஒரு சீரியல், அப்படி அப்படியே வந்து அது கண்டினியூ ஆயிட்டே இருக்குங்க. நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், ஆனா நம்மளுக்கு வந்து மைண்ட் அடிக்ட் ஆயிடும். ஸோ நம்ம தப்பு, நம்மளுக்கு எங்க போச்சு அறிவு? நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு இவ்வளோ டைம் தான் இந்த டிவிக்கு வேணும், அதுக்கு மேல எனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணுங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைய கேட்கிறோம், ஏன் இவ்வளவு நேரம் மொபைல்லயே இருக்கிற அப்படின்னு. நம்ம எவ்வளவு நேரம் டிவில இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம மாறணும், அப்புறம் தான் வந்து மற்றவங்களை மாற்ற ட்ரை பண்ணணும். ஸோ வி ஆர் நாட் சென்சிட்டிவ், நம்ம ஸ்ட்ராங். ஒன்னும் இல்ல, தட்டி எழுப்பணும், அதுதான். இப்போ சில பேர் சொல்லுவாங்க நம்மள நெகட்டிவா, சரண் கண்டுக்கவே கண்டக்கூடாது, நம்ம காது வந்து பொத்திக்கிட்டு போயிட்டே இருக்கு. நான் பண்றதை பண்ணுவேன், என்ன சொன்னாங்க இன்னைக்கு நான் பண்றேன், ஓகேவா? இப்போ என்ன நம்பி நான் ஏதோ நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு இத்தனை பேர் வரும் இல்ல, பாக்குறோம், நம்ம ஒரு யுனைடடா ஒரு SSR ஃபேமிலியா இருக்கும். ஓகே, இன்னும் இது பல மடங்கு ஆகும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை வச்சு பண்ணா கண்டிப்பா, நேற்று 2 பேர், அப்புறம் 10 பேர், இன்னைக்கு 46 பேர். ஓகேங்களா? ஒரு சமயம் எனக்கு 100 பேர் கூட இருந்தாங்க. ஓகே, இருக்கிறாங்க, இருப்பாங்க. என் நம்பிக்கை தான் வந்து என்னை கொண்டுட்டு போகும். ஓகே, என் நம்பிக்கை இன்னைக்கு வந்து 10 பேருக்கு நான் சொல்றேன், நாளைக்கு நான் 100 பேருக்கு இந்த விஷயத்த சொல்லுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னைய வந்து ட்ரோல் பண்றவங்களும் பண்ணுவாங்க, அதெல்லாம் வரும் இன்னும் ஃபியூச்சர்ல, இப்பயும் பண்ணுவாங்க, இப்பயும் என்ன கேள்வி கேட்பாங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, இருக்கிறாங்க என்ன ட்ரோல் பண்றவங்களும். அதை பத்திலாம் நான் கவலைப்படல. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், சுஷாந்த் எவ்வளவு ஃபேஸ் பண்ணாரு ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய விஷயம், அதை நம்ம மைண்ட்ல போட்டுக்கோங்க. சின்ன பொண்ணு திஷா, அவ எவ்வளவு பண்ணிருக்கா, அந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 3வது விஷயம், இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து தீப்தி. அவங்க வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, அவங்க ஸ்ரீதேவிக்காக மட்டும் தான் போராடினாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இதுல இன்வால்வ் ஆயிட்டாங்க, ஏன்னா அவங்க கிட்ட வந்து இந்த டைரி கிடைச்சது. ஓகே, இதை போடும்போது அவங்களை எவ்வளவு ட்ரோல் பண்றாங்க, அவங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. பட் அதெல்லாம் அவங்க கண்டுக்கிறாங்களா? கொடுக்க வேண்டிய இடத்துல பதில் கொடுக்குறாங்க. நான் வந்து இப்படிதான் கரெக்டா அதை ஃபாலோ பண்ற இடத்துல கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. நீங்க புரோட்டோகால கரெக்டா ஃபாலோ பண்ணுனா உங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது. உங்க கையில ஆதாரம் வச்சு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா இதுக்கெல்லாம் நம்மளுக்கு தைரியம் வேணும், ஒத்துமை வேணும். ஸோ இன்னைக்கு ஒருத்தன், நாளைக்கு 2 பேர், 3 பேர், இப்படி நம்ம ஸ்ட்ராங்கா மோட்டிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். மோட்டிவேட் பண்ணாதவங்களை கேட்காதீங்க, மோட்டிவேட் பண்றவங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் முக்கியம். உங்களை 10 பேர் மோட்டிவேட் பண்றாங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. உங்களை நெகட்டிவா மோட்டிவேட் பண்ணவங்கள கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணிடுங்க. நீங்க போயிட்டே இருக்கிறத பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க பின்னாடி வருவாங்க கண்டிப்பா. நேத்து என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவங்க இன்னைக்கு 4 பேர் என்னை வந்து வெளியில போனா என்ன ரெகக்னைஸ் பண்றாங்க. ஓ, உங்களை வந்து சுஷாந்தோட ஆவியே உங்ககிட்ட வந்துருச்சா அப்படின்ற மாதிரி என்ன வந்து சொல்றாங்க. அது எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து சுஷாந்த் பத்தி பேசி 4 பேருக்கு அது ரீச் ஆகுதா, உங்களுக்கு தெரியுதா? ஓகே, நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ நீங்க உங்களோட ப்ரையாரிட்டி யாரு, ஃபாலோ யாரை பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. நெகட்டிவா பேசினா அதை பத்தி கேர் பண்ணாதீங்க, போயிட்டே இருங்க, நாளைக்கு அவங்க உங்க பின்னாடி வருவாங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். So Sarnya says, don't lose hope. We do our work. One day will change definitely. கண்டிப்பா பூர்ணிமாஜி, இந்த ஹோப் தான் நமக்கு எப்பவுமே கை கொடுக்கும்.
ஸோ அதுதான் நம்ம பிள்ளைங்களும் நம்மளை பார்த்து ஓகே நம்ம அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ வந்து ஒரு தைரியமா இருக்காங்க, இவ்வளோ வந்து ஒரு ஒரு ரோல் மாடலா இருக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. அவ்வளவுதான், நான் அதை தான் சொல்ல முடியும். எனக்கு எங்க அம்மா ரோல் மாடலா இருப்பாங்க தைரியத்துல, அதே மாதிரி நான் வந்து இருக்கணும். அதாவது இப்போ நான் வேகமும் இருக்கணும், விவேகமும் இருக்கணும், நான் அந்த மாதிரி சொல்லுவேன் இப்ப எனக்கு. ஓகே, அந்த மாதிரி ரோல் மாடலா காட்டணும் பசங்களுக்கு, வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். So just ignore the negativity people and just take the positive. Yes, exactly. Januma, spread positivity even to the negative people. Good, super da. I hope you are doing good நினைக்கிறேன். Take care Januma, she is not well actually. பூர்ணிமா தேவி அவங்க என்ன சொல்றாங்க, we hold our hands together and stand for justice. ஆமாங்க, நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, கூட்டு ப்ரேயர் பண்ணா ஜாயிண்ட் ப்ரேயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அதிக பவர் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம எல்லாரும் கை சேர்ந்து நிக்கணும், ஒன்னா நிக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ தேங்க்யூ பூர்ணிமாஜி அண்ட் ஜானு. ஐ ஹோப் டு இட் வில் நாட் ஹேப்பன் சூன், பட் ஒன் டே கண்டிப்பா எல்லாமே வந்து பொறுமையா அது கிடைக்கும் போது கிடைக்கும். அது பொறுமையாவும் கிடைக்கலாம், நாளைக்கே கிடைக்கலாம். ஆனா நம்பிக்கை இருக்கணும். நாளைக்கே கிடைக்கும் நம்பிக்கை வைங்க, நாளைக்கு கிடைக்கலையா நாளைக்கு கிடைக்கும் நம்பிக்கை வைங்க, அவ்வளவுதான். பட் கிடைக்கும் கண்டிப்பா. எஸ் 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 எஸ், வி ஷுட் மேக் இட் எவ்ரி டே. சூப்பர். ஹேமாதிசஸ், நாம் எல்லாரும் இப்படி வாய்ஸ் கொடுத்துட்டே இருந்தா கண்டிப்பா ஒன் டே ஆன்சர் கிடைக்கும். பீப்புள் ஒன்னு சேர்ந்து போதும். ஆமா, ஒன்னு சேர்ந்தா போதும். ஆமா, இன்னைக்கு பாத்தீங்களா சுஷாந்த் எவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் ஆக்கி வச்சிருக்காரு, எவ்வளவு பேர் ஒன்னா இருக்காங்க, போராடுறாங்க. ஒரு நாள் விட்டாங்களா, ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது, பட் போராடிட்டு இருக்காங்கல்ல. சோ போராடணும்னா போராடிதான் ஆகும். அது ஒரு டைம் வந்தா வந்துரும், அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்கா. A single woman can change anything, no? So we do together. Once and formed a chain, definitely will get soon. Super Purnima ji, thank you. Deepti ma'am facing so many struggles in single, so be positively and be united. Exactly, take a good example, அவ்வளவுதான். விஜய் உங்கள் தமிழ் சூப்பர். சாந்தி சிங்கம் சொல்றாங்க விஜய் தமிழ் சூப்பரா. கலாய்க்கிறீங்களா? இல்ல இல்ல நிஜமா நல்லா தான் இருக்கு, இங்கிலீஷ் பேசணும் நல்லா இருக்கு. ஓகே, கமலக்கண்ணன் அவர் சொல்றாரு, மித்தா மேம், விஜய் சார், மை ஃபோன் சார்ஜர் டு கெட்டிங் டவுன் டுடே, ஐ மிஸ் ஆல் ஆஃப் யூ, குட் நைட் ஆல் ஆஃப் யூ, டேக் கேர். பரவாயில்லம்மா, உங்களுக்கு நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் என்ன ப்ரையாரிட்டி அது பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க ரெஸ்ட் எடுங்க. இது கண்டிப்பா யூடியூப்ல இருக்கு, அப்புறமா கூட நீங்க வந்து நீங்க பாருங்க. எஸ், நீங்க மெசேஜ் போட்டது, நீங்க வந்தது வந்து இட்ஸ் a boost what we need. அட்லீஸ்ட் சுஷாந்தோட சொல்ல வந்தது கேட்டுட்டாருல, அது போதும் நம்மளுக்கு இல்லப்பா. சித்ரா ரமேஷ், சாரி நான் இன்டரப்ட் பண்ணிட்டேனோ, அப்புறம் ஒருத்தர் சொல்லுவாங்க நீங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்க விஜய் அப்படின்னு திட்டுவாங்க, ஒருத்தர் திட்டுவார் எப்பவுமே. ஓகே, சித்ரா ரமேஷ், எஸ், he is right. First we have to create awareness about this network and then run a campaign with whatever proof Sushant has collected. This proof will nail them. Super Chitra ji. ஒரு நிமிஷம், அந்த எவ்வளோ நீங்க இவ்வளவு நாள் நம்ம டைரி படிச்சது அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. பட் நானும் மித்ராஜியும் கூட பேசணும். தீப்தி ஜி கரெக்டா அதான் பண்றாங்க. எனக்கு நான் இது வந்து அகெயின் வி ஆர் ஜஸ்ட் கெஸ்ஸிங், பட் அவங்க டைரி ஃபுல்லா படிச்சுட்டாங்க. அண்ட் ஷி இஸ் டூயிங் எக்ஸாக்ட்லி சுஷாந்த் சொன்ன மாதிரி ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் மீடியால எடுத்துட்டு வராங்க, அண்ட் தென் பேம் ப்ரூஃபோட அவங்க வைப்பாங்க மீடியால. அவங்க யாரையும் நம்பல. அவங்க சிபிஐ, அவங்க ஒரு வாட்டி பேசும்போது கூட இதான் சொன்னாங்க, சிபிஐ கிட்ட நல்ல வேலை கொடுக்கல, ஏதோ கொடுத்தாங்க டைரிஸ்ல கொடுக்காம, அவங்களே வந்து she has taken the role and she is now delivering the messages. So இதேதான் சுஷாந்த் சொன்னது தீப்தி ஜி கரெக்டா பண்றாங்க. அதுதான் கரெக்ட். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், நம்மளும் சுஷாந்த் தான் ஃபாலோ பண்ணணும் அவர் சொல்றத. அதை கொஞ்சம் ஜாகிரதையாவும் இருக்கணும், அதுதான் அப்பப்ப நான் சொல்றது. சித்ராஜி சொல்றாங்க, this network has global links including the British Royals and yes, exactly, Clinton Foundation apart from global drug mafias. Hence அந்த வார்த்தையை படிக்க கூடாதுன்னு படிச்சிட்டேன். ஓகே, பரவாயில்ல. Hence creating awareness with necessary proof is key to tear their mask. So true. ப்ரூஃப் இல்லாம நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம ப்ரூஃப் இருந்தா நல்லது. பேசக்கூடாதுன்னு இல்லை, பேசணும், ஆனா ப்ரூஃப் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்ல தைரியமா பேசலாம். ஜேசி சிஸ், வணக்கம். விஜய் மித்ரா சிஸ், தேங்க்யூ விஜய், தேங்க்யூ ஜேசி சிஸ், தேங்க்ஸ் a lot. சித்ராஜி சொல்றாங்க, வெயிட்டிங் ஃபார் தீப்தி மேடம் டு ஷேர் மோர் ப்ரூஃப் எம்பெடட் இன் திஸ் டைரி. கண்டிப்பா ஷீ வில். அவங்க இப்போ வந்து ஃபுல் ஸ்விங்ல இருக்காங்க, டோன்ட் வரி. அப்புறம் வந்து மீனா சிஸ், ஹலோ, குட் ஈவினிங், வெல் செட் மித்ரா சிஸ். எஸ், நவடேஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் லைக் அ மாஃபியா. எஸ், எக்ஸாக்ட்லி ஜி. Education also business. Yes, ஆமாம்.
மாற்றான். ஓகே. அந்த படத்துல பாருங்க, படம் பார்த்துட்டு நம்ம படத்தோடயே நம்ம சும்மா வெளியில வந்துடக்கூடாது. அதுலேருந்து என்ன ஒரு மெசேஜ் சொல்றாங்க, அத நம்ம எடுத்துக்கணும். சும்மா சொல்ல மாட்டாங்க. நடக்கிறத தான் படத்துல காட்டுவாங்க. சம்டைம்ஸ் படத்துல காட்டுறது நடக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம தான் ரிலேட் பண்ணிக்கணும். ஓ! இப்படிதான் நடக்குதா? ஓகே. நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ஒரு வார்னிங் மாரி நம்ம மைண்டுக்கு நம்ம போடணும். ஜெசிசி சொல்றாங்க, விளைநிலங்கள் எல்லாம் கட்டிடங்களாகும்போது எஞ்சியவரை கட்டாயம் அதிகப்படுத்தி சாரிங்க, எஞ்சியவரை ஒரு நிமிஷம் எங்கே விட்டுட்டனே. எஞ்சியவரையும் கட்டாயம் அதிகப்படுத்த வேண்டியதுதான். ஆமா, அவங்க வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் வந்து பில்டிங் ஆக்கணும், இன்ஜினியரிங் காலேஜ் கட்டணும், ஸ்கூல் கட்டணும்னு சொல்லி கட்டாயப்படுத்திலாம் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஏரியால வந்து ஒரு 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 குரூப் ஆஃப் காலேஜஸோ இல்லை வந்து ஸ்கூல்ஸ் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிடுவாங்க. அப்புறம் வந்து இன்னொரு பொண்ணு பேர்ல இன்னொரு நேம்ல கட்டுவாங்க. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாலிடெக்னிக்கல் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் கொண்டு வருவாங்க. எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் நீங்க படிச்சிருங்க. அப்புறமா எங்க காலேஜே வந்து படிச்சிருங்க. இது வந்து நீங்க இன்ஜினியரிங்னாலும் இங்க படிச்சுக்கலாம், இல்ல டிப்ளமானாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட கான்செப்ட். என்ன அழகா கொண்டு வந்தாங்க. நம்மலாம் வந்து அப்படி மயங்கிட்டோங்க. ஒன் மூவி இன் தமிழ், வெள்ளைக்காரன். ஓகே, வேலைக்காரன். சாரி, வேலைக்காரனா? ஓகே, சிவகார்த்திகேயன் ஃபிலிம். இட்ஸ் குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபுட். ஆமா ஆமா, நான் அதனாலதான் வந்து ஓடாத படம் கூட உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா அதுல ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கும் கண்டிப்பா. எனக்கு அந்த படம் கூட எனக்கு பிடிக்கும். அந்த அந்த கான்செப்டை எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இருக்கிறத காமிக்கிறாங்கல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் லைக் த மூவி பாபநாசம். ஓ எஸ். ஓகே, சாரி சித்ரா சிஸ். If we keep repeating poi many times, it becomes the truth. That is how the media is manipulating the public. ஆமா. விஜய்ஜி, நீங்க படிக்கிறீங்களா? நான் தமிழ்ல படிச்சிடறேன். கவன் படத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் மீடியா அழகாய் தோழித்ததே. ரொம்ப தமிழ்ல எனக்கு புரியல, கோச்சுக்காதீங்க ஜெசி. தமிழ்ல நான் கெடுக்கல, ஓகேவா? ஆமா, அந்த படத்துலதான் எனக்கே தெரிஞ்சது நிறைய. சோ இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அபவுட் மீடியா. அது வந்து 2 பேர் பேசுறத வந்து நடுவுல உட்காந்து நடுவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசுங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஐயோ, அப்பதான் தெரிஞ்சது அதோட ஆக்சுவல் சொரூபம் எல்லாம். வணக்கம் ஜி. அனுஜி வணக்கம் சொல்றாங்க. விஜய். ஆமா, அவங்களும் விஜய். சங்கரி குட்டி தமிழ். ஓகே, உன்னை நான் என் உறவினர்கள் பொண்ணு பையன் ஓவர் உயரமா வளர்ந்துட்டாங்க ஏன்னு உண்மைதான். சரி, நான் உன்னை நினைச்சிட்டேன், சாரி. உண்மைதான், என் உறவினர்கள் பொண்ணும் பையனும் ஓவரா உயரமா வளர்ந்துட்டாங்க. ஏன்னு கேட்டா அந்த ட்ரிங்க் கொடுத்தோம்னு சொல்றாங்க. இது நம்மளுக்கே ஒரு மாதிரி இல்ல. என்ன இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வளர்ந்து வந்து நிக்கணும். Gloria Miranda. Hi dear Mithra and Vijay ji. Thank you for keeping Sushant justice alive through your sessions. Keep talking about Sushant often and he will get justice. Not he will, Gloria ji, we will get justice. Yes, and we will talk about Sushant and everything. So we are fighting for us, ourselves. அப்புறம் ஏசி மேம் சொல்றாங்க, மதுரா சிஸ் பயம் வேண்டாம். ஓகே, ஆமா, அது டிரான்ஸ்லேஷன். மித்ராசிஸ் பயம் வேண்டாம், எல்லாம் வெட்ட வெளிச்சமா வருகிறது. பயப்படல, பட் நம்ம இன்னும் போகணும். நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்குது. இந்த டைரி ஃபுல்லா முடிக்கணும். எனக்கு அதை முடிச்சு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு எல்லாருக்கும் சொல்லிடணும். எனக்கு அப்பதான் வந்து எனக்கு எப்படிதாலும் அது வெளியில வந்துடும் வச்சுக்கோங்களேன். நிறுத்த முடியாது இனிமே, அது வேற விஷயம். ஸோ அதனால்தான் பயப்படலாம் இல்ல. கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். நீங்க கொடுக்குற தைரியம் தான். தேங்க்யூ சோ மச். So much. Akka, one question ka. What about the Tamil magazines? Nakiran I think. Nakiran. Please tell me if they told truth or indirectly support other இது வந்து நாங்க சொல்லறதோட ஐ மீன் லைக் நம்ம அனலைஸ் பண்றோங்க. நீங்க கேக்குற கேள்வி ஐ மீன் ஒரு கரெக்டா ஒரு இந்த மேகசின் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க இது ரைட்டா தப்பான்னு. நாங்க அவ்வளவு பெரிய கூட நாங்க அனலைஸ் பண்ணல இந்த மேகசின். நம்ம பொதுவா இப்ப பேசுறது வந்து நியூஸ் சேனல்ஸ் பத்தி, மேகசின்ஸ் பத்தி. இப்ப ஒரு மேகசின் எடுத்து இது ரைட்டா தப்பான்னா அது அவ்வளவு ஜட்ஜ் பண்ணி சொல்றது ரொம்ப கஷ்டம் சரண்யா. பட் நம்ம வந்து அந்த நியூஸ் எல்லாமே வந்து இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணோம். ஒரு நியூஸ் பின்னாடி என்ன காரணம் இருக்கும், எதுக்காக இந்த நியூஸ் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் டைம் கன்சியூமிங், பட்
இது இன்னொரு விஷயம் சொல்லணும் விஜய்ஜி. இப்போ வந்து நீங்க அந்த நியூஸ் பத்தி பர்டிகுலரா கேட்டீங்கன்னா, பல நேரங்களில் அவங்க வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நான் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனா சில நேரங்களில் பண்ண தவறுறாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஃபேவரான இருக்கவங்கள வந்து கேள்வி கேட்டிருக்காங்களாங்கிறது வந்து என்னோட கேள்விக்குறி. நான் வந்து ஜென்ரலா பொதுவா சொல்றேன். யாரு எந்த ஜேர்னலிஸ்டா இருந்தாலும் இப்போ இப்போ இவங்களாச்சும் பரவாயில்ல, மத்தவங்க கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உண்மையை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோயம்புத்தூர்ல நடந்த அந்த பெண்களுக்கான அநீதிகள், அப்புறம் இந்த ஸ்கூலு, இதெல்லாம் வந்து அவங்களை அப்ரோச் பண்ணி ஒரு விஷயம் வரும்னு சொல்லிட்டு வருது. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இது வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு நடக்கிறத வந்து வெளியில கொண்டு வராங்களா? அதுதான் என்னோட கேள்வி. இது ஜென்ரலா கேள்வி. இது நீங்களே யோசிக்கணும். என்ன கேட்க இப்ப கூடாது, நீங்களும் யா யோசிக்கணும் அந்த விஷயத்துல. அவ்வளவுதான். ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்லும்போது ஒன்னு மைண்ட்ல வந்துச்சு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எப்படின்னா, ஒரு இன்சிடென்ட ரிப்போர்ட் பண்றாங்களா, ஓகே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு, அது தெரிஞ்சுக்கணும் ஃப்ரம் நியூஸ் மீடியா. அதுக்கப்புறம் அந்த ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட் எதனால நடந்தது, அதுக்கு பின்னாடி காரணங்கள், அதெல்லாம் வந்து நம்மளே கொஞ்சம் டிக் பண்ணணும். ஏன்னா நியூஸ்ல ஒரு நியூஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த இன்சிடென்ட் வந்து மித்ராஜி பண்ணாங்க, இன்னொரு நியூஸ் என்ன சொல்லும், இந்த இன்சிடென்ட் வந்து விஜய் பண்ணாரு வாட் எவர். ஸோ அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஏன்னா நமக்கு நியூஸ் இல்லாம நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. நம்ம வீட்டுல உட்காந்துட்டு இப்ப வந்து டெல்லியில என்ன நடக்குது நியூஸ் சேனல் தான் சொல்றாங்க. டெல்லியில வந்து இப்ப நம்ம தமிழ் ஃபார்மர்ஸ் எல்லாம் போய் உட்கார்ந்தாங்க, நம்மளுக்கு நியூஸ் தெரியுது. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அது கூட நம்ம நியூஸ்ல தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நம்ம வந்து பர்டிகுலரா ஒருத்தவங்களை பத்தி கேக்குறாங்க. இல்ல அதான் மறுபடியும் அதே எக்ஸாம்பிள் தான். அகைன் அதே நியூஸ் சேனல்ல இப்ப ஒரு விஷயம் சொல்றாங்களா, சரி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஓகே ஃபைன். பட் அதோட ரீசன், அதோட யார் பண்ணாங்க, அதெல்லாம் எவ்ரிதிங் யூ cannot believe in the நியூஸ் சேனல். அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். ஆமா, அதே மாதிரி ஒண்ணே ஒண்ணு, சரி ஓகே அவங்க நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு அப்ரிஷியேட் பண்றோம் யாரா இருந்தாலும். ஆனா அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற அந்த பர்டிகுலர் பார்ட்டியை வந்து கொண்டு வராங்களா, அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். பயாஸ்டா இல்லாம வந்து பார்ஷியாலிட்டி இல்லாம கரெக்டா இருக்கிறாங்களா, பொதுவா இருக்கிறாங்களா, அதை பார்க்கணும் நம்ம. அதுவே நம்மளுக்கு தெரியுமே கண்டிப்பா. இப்போ உங்களே கேளுங்க சரண், அவங்க கரெக்டா இருக்காங்களா, பொதுவா இருக்காங்களா, நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. கண்டிப்பா இல்ல. ஓகேங்களா? ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நல்ல விஷயங்களுக்கு வந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தெரிய வேண்டிய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அந்த மரியாதை கண்டிப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, சரண் கமெண்ட். சாரி சரணோட கமெண்டா? ஓகே. True, Anna. Still, US the reason Syria, Iran, Iraq facing problems and innocent people got killed. நீங்க கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி சேனல்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் நோண்டி பாருங்க. உங்களுக்கு யூஎஸ் பண்ண ஐ மீன் லைக் உங்களை we won't able to believe what atrocities it is. யூஎஸ்ன்னு கம்ப்ளீட் அந்த கவர்மெண்ட்டை சொல்ல முடியாதுங்க. கவர்மெண்ட் மூலியமா இந்த இந்த பிசினஸ்மேன், இந்த பவர்ஃபுல் பீப்புள் ஹேவ் டன். ஸோ யூஎஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் தீஸ் பவர்ஃபுல் பீப்புள் who have done all these atrocities through US. அவ்வளவுதான் சொல்லணும். Today அக்கா escaped. அண்ணா is there to help in reading comments. நேத்து வெச்சு செஞ்சீங்களா எல்லாரும், கேள்விப்பட்டேன். well said Vijay bro. Super JCC, thank you. அண்ணா பயங்கரமா பஞ்ச். நம்மா அண்ணா வந்து பயங்கரமா. ஓகே, சித்ராஜி சொல்றாங்க, என் வாய் குளருது இன்னைக்கு, சாரி. Today is Sridevi. ஆமா ஆக்சுவலா நாங்க மென்ஷன் பண்ண மறந்துட்டோம். ஆமா, இது அப்படியே ஒரு ஃப்ளோல அப்படியே போயிட்டோம். Cannot believe she too is a victim of this group. Soon Sushant and Sridevi will get justice. And thanks Mithra for bringing people together through your program. கண்டிப்பாங்க. And we need more support. We need more numbers. அதேதான் சுஷாந்த் சொன்னாரு, நம்பர்ஸ் இஸ் த ஸ்ட்ரென்த். நம்ம நம்பர்ஸ்ல காட்டணும், பிளஸ் குரல் கொடுக்கணும். எல்லாரும் குரல் கொடுக்கணும், ஷேர் பண்ணுங்க, அவேர்னஸ் கொடுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவேர் பண்ணுங்க. நம்ம பண்ண தப்ப வந்து, அதாவது நம்ம தான் வந்து சரிப்படுத்தணும். நம்ம பண்ண தப்பு என்னன்னா, ஸ்ரீதேவிஜிக்கு வந்து நம்ம வந்து குரல் கொடுக்காம போயிட்டோம். நம்மளுக்கு தெரியாம, நம்மளோட இயலாமை, அறியாமை, எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் கூட நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சவங்க வந்து தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க, குறிப்பா வந்து திரைப்பட உலகிலே இருக்கவங்க. சோ அதை வந்து நம்ம மாத்தி காட்டணும், அவ்வளவுதான். நம்ம பண்ண தப்பு ஜியா குரல் கொடுக்கல, நம்ம பண்ண தப்பு ஸ்ரீதேவிஜி குரல் கொடுக்கல, நம்ம பண்ண தப்பு ரவீந்தர் பட்டேல் போலீஸ்மேன் அவங்களுக்கு நம்ம குரல் கொடுக்கல. நம்ம பண்ண தப்ப அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல எதுவுமே பண்ணாம கம்முன்னு உட்காந்துட்டோம். எதுவுமே கேள்வி கேட்காம கம்முன்னு உட்காந்துட்டோம். நம்ம பண்ண தப்பு அது எல்லாத்தையும் நம்ம தான் சரி பண்ணணும். சரண்யா நட்ராஜன் பை சேனல் TRPN பாப்பராசிஸ். ஒரு நாள் டயனா பத்தி எடுப்போம், ஓகேவா? நான் நேற்று தான் சொன்னேன் அண்ணா கிட்ட. கண்டிப்பா சரண், கரெக்டா சொன்னீங்க. போத் ஆஃப் யூ வெரி
Excellent job. Thank you, Santi Sixthankam. Thanks a lot, both of us. Thank you. So true, Ka. Even you decide to stop the time speak about SSR means because of the negative people. So who said உனக்கு என்ன இதுக்காக பேசுற? Many Tamil people never knew about SSR and the dirty case. தமிழ் people மட்டும் இல்லப்பா இந்த இடத்துல எல்லா வகையான டோட்டலா அதான் சொல்றது எல்லா மக்களும் இந்திய மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. மெஜாரிட்டி வந்து ஹிந்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து என்ன சொல்றது இப்போ ஆகஸ்ட் 15க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னன்னா ஒருத்தர் கூட அதுல இருந்து வந்து ஒரு வாட்டி கூட சுஷாந்த்க்கு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொன்னவங்க கிடையாது. ஆனா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன், FB-ல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல, அது போன வருஷம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்ப அவங்களும் எதுவுமே என்கிட்ட கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஃபோன் பண்ணுவாங்க போன வாரம், ஆனா இதை பத்தி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதான் ஐ ஃபீல் சோ என்ன சொல்றது, இப்படி இருக்காங்க, ரொம்ப ஃபிஷியா இருக்கு. ஃபோன் பண்ணி பேசுறாங்க, நம்ம எந்த விஷயத்துக்காக பேசியிருக்கோம் எல்லாருக்கும் தெரியும், அதை பத்தி அவங்க கேட்கவே மாட்டாங்க. எப்படி சோ அதுதான் யாரும் சேம் தமிழ்காரங்க மட்டும் கிடையாது, தமிழ்காரங்க மட்டும் கிடையாது, இதுல நிறைய பேர் மெஜாரிட்டி வந்து ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க இந்த ஊர்ல. சேம் ஆட்டிடியூட் மித்ராஜி, நம்ம மாத்துவோம். என்னன்னா இது வந்து மத்தவங்க பிரச்சனை கிடையாது, இது நம்ம பிரச்சனை. அது நம்ம வந்து அவங்கள உணர வைப்போம். அந்த நம்பிக்கை இருக்கு. சப்போர்ட் வேணும். இன்னும் அவ்வளவுதான், அவங்க எல்லா சப்போர்ட் வேணும். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்தவங்க, அவங்க எல்லாம் திரும்பி நம்ம ஊருக்கு போகணும், அங்கதான் இருக்கணும். அவங்க பசங்களை திருப்பி அங்க போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்து கூட வந்து நிறைய பேர் அதுல குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பசங்க பண்ணணும். ஆனா அதேதான் நான் மறுபடியும் சொல்வது, எங்க குரல் சொல்ல மாட்டேன். நம்ம குரல் வந்து மத்தவங்க கேட்கணும்னா நம்மளுக்கு இன்னும் வந்து சப்போர்ட் வேணும். சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு விஷயம் விஜய்ஜி, இப்போ நம்ம தமிழ் மக்கள் வந்து சுஷாந்துக்கு கொடுக்கிற குரல் வந்து அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி வரணும். என்னடா இது இத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஐ மீன் இது வந்து கேட்கறதுக்கு என்னடா இவங்க உட்கார்ந்துட்டு இப்படி சப்போர்ட். ஏன்னா அதாங்க சி ஒரு 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 என்ன சொல்றது, புயல் ஒரு ரெவல்யூஷன் வரணும்னா people have to come out and support somebody. நாங்க எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லல, மறுபடியும் சொல்றோம். பட் அட்லீஸ்ட் நாங்க இப்ப இருக்கிற தருணத்துல ஐ திங்க் நாங்க எங்களை சப்போர்ட் பண்ணா we will show the numbers. இது வந்து மறுபடியும் இட் கேன். நீங்க யாரோ கேட்டாங்க மித்ராஜி கூட, ஐ மீன் லைக் ஒரு வாட்டி நீங்க என்ன உட்காந்துட்டு லைக் ஷேர் கேட்டுருக்கீங்க. ஏன்னா தட் இஸ் த மீ. லைக் ஷேர் கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு தானே இதெல்லாம் எங்களுக்குன்னு ஒரு எஸ் டெஃபினெட்லி இதனால எங்க சேனல் grow ஆகும். பட் அகைன் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதுல சந்தேகத்தோட தான் பாப்பாங்க. பாருங்க, கேள்வி கேளுங்க. இப்ப தீப்திஜி அவ்வளவு பெரிய வேலை பண்றாங்க, அவங்களையே இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க. இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சது, இது வாட்ச்மேன் எவ்வளவு வாட்டி அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க, எவ்வளவு வாட்டி கேட்டுறாங்க. ஆனா சொல்லணும், ஏன்னா எந்த பர்பஸ்க்காக, ஒரே ஒரு பர்பஸ். ஓகேயா சுஷாந்த், அப்புறம் நம்ம மக்கள், அவங்க வந்து தெளிவா இருக்காங்க. நம்ம மக்களை வந்து கிளீனா நல்லபடியா இருக்கணும் அப்படின்றது ஒரு தெளிவு, அடுத்த ஜெனரேஷன் கிளீனா இருக்கணும். அததான் நாங்களும் பண்றோம். ஓகேங்களா? எந்த ஒரு வேலை பண்ணாலும் அவங்க ஒரு டவுட் பண்ணுவாங்க. அதுதான் மனிதனோட இயல்பு. அதெல்லாம் வந்து தவறே கிடையாது. நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்ரி வீடியோ நாங்க போடுறது வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் பாக்குறாங்க. அதே 1000 பேர் 2000 பேர் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுத்தீங்கன்னா இன்னும் 4000 பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க. சிம்பிள் லாஜிக். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ்ங்க. உங்களுக்கு இன்னும் நான் பிளெயினா சொல்ல போனா இதுதான். This is the reason why we are one thing. It will reach more peopleங்க. நீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணாலே it will reach more people. Only not still sometimes நாங்க யோசிப்போம், என்னடா இன்னும் 2000 பேர் தான் பார்த்திருக்காங்க. If this 2000 has to go to 4000, it's in your hands. நீங்க அந்த வீடியோ லைக் பண்ணணும், நீங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணணும். நீங்க லைக் பண்ணாலே போதும், YouTube will promote this video. It is not promotion for us, it's promotion for our voiceங்க. நம்ம வாய்ஸ் இன்னும் ஏன்னா இதுதான், this is only one mean where we can reach more people. So support any channel. எங்களை எனி சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, நில்லுங்க. உங்களுக்கு வந்து 10 நிமிஷம் கடைய மூடுறதுக்கு. ஓகே, I don't like to see any சொல்லிட்டேன். 2 hours ஓகே முடிஞ்சிருச்சு. ஸோ கட நம்ம படிச்சிடறோம், சீக்கிரமா முடிச்சிருங்க நீங்க. ஓகே, ஸோ சீதா சிஸ் சொல்றாங்க, லக்கிலி ஐ டோன்ட் லைக் டு see any serial. சூப்பர் சீதா சிஸ், அப்படிதான் இருக்கணும்.
Januma, keep going, Papu. You are inspiration. Oh, you are inspiration. Super. Thank you. அண்ட் எல்லாருமே இன்ஸ்பைரேஷன் தான்ப்பா. எனக்கு வந்து இங்கே நிறைய பேர் பார்க்கும்போது நீங்கள் எல்லாமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ மீனா சிஸ் சொல்கிறாங்க, நோ மித்ரா சிஸ், அவர் தமிழ்நாடு ரூரல் பீப்புள் didn't know this matter clearly and also fully understand. That is the reason, but later I think it will spread. SSR soul really guide ours. அதுதான்ப்பா. இது சிட்டியில் இருக்கிற மக்களுக்கு வந்து தெரியுது, ஆனால் தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்போ வில்லேஜ்ல இருக்கிற பீப்புளுக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியாது. ஏன்னா சுஷாந்த் தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மேட்டர். சிட்டில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு தூங்குறவங்க வந்து எழுப்பிடலாம் தான் சொல்லுவாங்க. தூங்குறவங்களும் எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் எழுப்ப முடியாது. அப்படி நடந்துட்டு இருக்காங்க நிறைய பேர், ஸ்பெஷலி மீடியாவில். ஓகேவா? ஸோ அது உண்மை. கோதைச சொல்றாங்க, கெட்டது பண்ணவங்க சொகுசா இருக்காங்க, நல்லது பண்ணவங்க இந்த உலகத்தை இல்லை. ஸ்ரீதேவிஜி, திஷாஜி அண்ட் ஜியா கான். ஆமா, ஆனா அவங்க எல்லாருமே ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த அதாவது இந்த உலகத்துல பிறந்திருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் வந்து அறிவு கண்ணை திறக்கிறதுக்காக தான் அவங்க வந்து லைஃபையும் தியாகம் பண்ணியிருக்காங்க, நல்லவங்க. ஸோ கண்டிப்பா அது வீணாகக்கூடாது, அதை மட்டும் நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும். அனுஜி சொல்றாங்க, ரியலி அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட்ஸ். தேங்க்ஸ் அ லாட் அனுஜி, தேங்க்ஸ் அ லாட். ஜேசி அம்மா சொல்றாங்க, சிஸ்டர் சொல்றாங்க, சுஷாந்துடைய பொறுமை நீதியை சந்தித்தே ஆகும். சூப்பர், தேங்க்யூ. அதான் அந்த மோட்டிவேஷன் தான் எல்லாருக்குமே. சீதாஜி சொல்றாங்க, தீப்திஜி இஸ் வெரி பிரேவ் லேடி. கண்டிப்பாப்பா, பிரேவ் லேடி. அண்ட் என்ன சொல்லுவாங்க, சுயநலம் இல்லாத ஒரு 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 பெண்மை அவங்க. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷனை இத்தனை சேனல்ல போய் படிக்கிறாங்கல்ல, அவங்க நினைச்சிருந்தா அவங்களே சேனல் ஓபன் பண்ணி அதுலயே பேசியிருந்தா எத்தனை பேர் வந்து பார்த்துருப்பாங்க சொல்லுங்க. அவங்க அதனை யோசிச்சாங்களா? அத்தனை பேர் வந்து இப்போ வந்து ஒரு சேனலும் வந்து இத்தனை பேர் பாக்குறாங்க, இத்தனை மக்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அது பல மடங்கா பாக்குறாங்கல்ல. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு சேனல் ஓபன் பண்றது அவ்வளவு ஒரு சுலபமான விஷயம் தானே, ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பெண்மணி, ஒரு தைரியமான பெண்மணி. அதுதான் நான் அவங்க கிட்ட இருந்து பாக்குறேன். ராஜி சொல்றாங்க, எஸ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் சேஃப்டியா இருங்க ப்ளீஸ். கண்டிப்பா உங்க ஹார்ட் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கே ஒரு பெரிய கண்டிப்பா ஒரு சேஃப் தான். இறங்கணும்ப்பா, சேஃப்டி எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டணும். ஏன்னா ஒரு விஷயத்துல நம்ம பண்ணணும்னு நினைச்சா இறங்கிதான் ஆகணும். எந்த அளவுக்கு போதோ போய் தான் பார்க்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஆனா உங்களோட அந்த அன்புக்கு நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சரண்யா சார் சொல்றாங்க, ஈவன் மதன் கௌரி said his own experience about Vijay TV debate shows. He have many informations related to the topic, but they never give opportunity to speak about. But one girl again and again get opportunity. நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் முந்தினத்து கூட சொல்லியிருக்கேன் விஜய் கிட்ட, டிவி சேனல் பேர் சொல்ல வேணாம், ஆனா 6ல் தான் ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு பரமபதம் ஒரு ஷோஸ் கூட்டிட்டு போவாங்க. அப்பெல்லாம் வந்து அந்த கேம் ஷோஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து பரமபதம் சொல்லிட்டு ஒரு கேம் ஷோ கூட்டு போயிருப்பாங்க. அதை வந்து எப்படின்னா ஃபுல்லா ஸ்டேஜா போட்டிருப்பாங்க. அதை ஒரு யாராவது ஒருத்தர் அந்த கம்பேர் பண்றவங்க வந்து உருட்டுவாங்க, நம்பர் வரும். அப்போ 2 பேர் நிற்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் போவேன், 2 பேரும் யார் மாத்தி போவாங்க. அப்போ போயிட்டு அந்த லேடர்ல ஏறி மேல போயிட்டோம்னா பாட்டு போடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே தெரியல, எனக்கு பூஸ்ட் ஆயிட்டு நான் போயிட்டே இருப்பேன். என்னை வந்து நீ சொல்லுவாரு, கூப்பிட்டு சொல்லுவாரு அந்த ஷோ நடத்துறவரு, இல்ல நீ வந்து அது போட்டா கூட நீ போக கூடாது, நீ நின்னுறணும், நான் உன்கிட்ட சொல்லுவேன், அவங்கதான் போகணும். செம்ம ப்ரீ பிளான்ட் இதெல்லாம். நான் விஜய் கிட்ட சொல்லியிருக்கேன் எத்தனையோ வாட்டி. இதெல்லாம் பக்கா வந்து செட்டப். நம்மளுக்கு பேசணும்னா கூட பேச விட மாட்டாங்க. அதுதான் வந்து இது மீடியா. அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த மீடியா பத்தி எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோதேச சொல்றாங்க, மித்ராஜி அண்ட் விஜய்ஜி குட் நைட். ஆமா, குட் நைட், தேங்க்யூ. படிங்க. அப்பதான் வந்து மண்டே வந்து தெம்பா வந்து திருப்பி நம்ம போராடணும். ஓகேவா? அண்ட் நடுவில் சாட்டர்டே சண்டேஸ்ல கூட பண்ணணும். பட் நீங்க அது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். நீங்க வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, எல்லாருக்கும் ரீச் பண்ணுங்க. ஓகே? ஸோ ராஜி சிஸ் சொல்றாங்க, சிஸ்டர் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குதா? நீங்க 2 பேரும் அதை மட்டும் பேசுங்க கைஸ். ஓகே, சிஸ்டர் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்குதா? நீங்க 2 பேரும் அதை மட்டும் பேசுங்க. ஓகே, சூப்பர் ராஜேஷ், கண்டிப்பா. அப்புறம் வந்து மீனாசி சொல்றாங்க, இன் யூஎஸ்ஏ ட்ரம்ப் அகேன்ஸ்ட் ஃபார் சிடி அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஃபார் ஹிஸ் மாஃபியா பிஸ்னஸ் டன் எவ்ரிதிங். ஆமாப்பா, அது ஒரு நாள் பேசணும் விஜய்ஜி, நீங்க தான் பேசணும். ஏன்னா இதனால் வரைக்கும் நம்ம ட்ரம்ப்பை வந்து ரொம்ப தவறுதலா புரிஞ்சிருக்கோம். ஆனா அவரை பத்தி ஒரு நாள் நீங்க பேசுங்க ப்ளீஸ். ஆமா, கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் கேதர் பண்ணணும். எவ்வளவு வந்து நம்மள வந்து அதே நான் சொன்னேன், நம்மள வந்து தப்பா ஒரு டைரக்ஷன் அழைச்சிட்டு போய் அவங்களோட காரியத்தை முடிச்சுட்டாங்க. இதேதான் நான் சொல்றேன்.
நம்மள தப்பா கைட் பண்ணி அவங்களோட மோட்டிவை வந்து நல்லதா காமிச்சிட்டாங்க நம்ம கிட்ட. அப்படிலாம் இல்ல அக்கா, போத் அக்கா என்னன்னா பெஸ்ட். தேங்க்ஸ் மா. பெஸ்ட். மீனாஜி, where did you got this news about Trump? Please share here. இதுல தான் மீனாஜி வந்து மீனாஜியோட இதுல அதான் சொல்றேன். மீனாஜி எங்க பார்த்திருப்பாங்கன்னா, நானும் அங்கதான் பார்த்தேன். மீனா மேமோட ஷோல தான் பார்த்தேன். அங்கதான் வந்து 2-3 வாட்டி சொல்லியிருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா சொன்னாங்க, முந்தானத்து கூட சொன்னாங்க. ஆமா. இப்ப ஒண்ணுதான், நியூஸ் ரைட்டா சொன்னா அது வந்து ரைட்டா இல்ல தப்பான்னு யோசிக்கணும். நியூஸ் தப்பா சொன்னா அது ரைட்டா இருக்கலாமான்னு யோசிச்சுட்டு தான் வந்து நம்ம we have to decide any நியூஸ் வந்து இது ரைட்டா சொல்லுதா, அப்ப மேபி இது தப்பா இருக்கலாம். அப்படிதான் நம்ம நிலைமை அப்படி ஆயிடுச்சு. we are pushed to that stage right now. எப்படின்னா வந்து everything we have to question. Okay. Especially news. சித்ராஜி சொல்றாங்க, only because of the nexus with top politicians, these movie stars feel powerful. It is not that difficult to bring them down, but the politician system protect them. Sushant lost his battle. சொல்றதுக்கு பதிலா நான் என்ன சொல்லுவேன்னா, சுஷாந்த் has started this battle தான் சொல்லுவேன் நான். சுஷாந்த் ஆரம்பிச்சு விட்டு போயிட்டாரு. அவர் வேலையை அவர் பண்ணிட்டாரு. இப்போ வந்து நம்ம வேலையை நம்ம தொடங்கணும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிடுறேன், மறந்துடுவேன், சாரி. என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஜான்வி கபூர் எடுத்துக்கோங்க. நம்ம நினைச்சோம் அது வந்து ஒரு 2-3 இடத்துல காரை விட்டு இறங்கி அதுல காசு எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா, ஒரு ஏழை ஒருத்தவங்க கேட்பாங்க. ஓகே, அப்புறம் பிஸ்கெட் ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்கு கொடுக்கும். ஸோ இவங்க போற இடத்துல எல்லாம் இப்ப மீடியா வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா? இவங்களுக்கு எப்படி தெரியும் அங்க வந்து நம்ம வீடியோ எடுப்பாங்கன்னு சொல்லி? ஐ மீன் அவங்க அது நார்மலா எதர்ச்சியா பண்ற விஷயத்த எப்படி அது வீடியோல எடுத்து போடுறாங்க? ஸோ இவங்க எங்க போனாலும் அங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, நீங்க நிக்கணும், நான் இது மாதிரி செய்யறேன். அதே மாதிரி வந்து அந்த ரியா சக்கரவர்த்தி வந்து இப்போ ஏதோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்கு மார்க்கெட்ல. ஓகே, அங்க எப்படி மீடியாக்காரன் வருவான்? அதாவது ஒரு சாதாரணமா நீ போயிட்டு வாங்குற, அங்க வந்து எப்படி வந்து அந்த மீடியாவை எடுத்து போடுவாங்க? அங்க வந்து ரியாஜின்னு வந்து எல்லாரும் பின்னாடியே வந்து மீடியாஸ் வந்து நிக்குதான். அது எப்படி அந்த பாப்பராசிஸ் மட்டும் தான் அப்படி கத்துவாங்க? நார்மல் பீப்புள் கண்டிப்பா எவனும் வந்து அந்த மூஞ்சியை வந்து வீடியோ எடுக்க மாட்டாங்க கண்டிப்பா, ரைட்டா? சோ அப்ப வந்து பாப்பராஜிஸ் அங்க வச்சு பிக்ஸ் பண்ணி இந்த அம்மா வந்து கார்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிரைவர் கேட்பாங்க. இல்ல நான் நடந்து போறேன் சொல்லிட்டு ஊர்லாம் சுத்திட்டு நடந்து போறது வந்து நீ நார்மல் லைஃபுக்கு வந்துட்டேன்ற மாதிரி காட்டுறது. சோ இதுதான் நம்ம கண்ணு முன்னாடி இந்த பாப்பராசிஸ் காட்டுறதுதான் நமக்கு வந்து மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. அனலைஸ் பண்ணணும். இது ஒரே ஒரு ஐ மீன் அகைன் சித்ராஜி ஒன் திங் ஐ ஹாவ் டு கண்டிப்பா சொல்லி ஆகணும். சுஷாந்த் வந்து ஹேஸ் நாட் லாஸ்ட் திஸ் பேட்டில். சுஷாந்த் வந்து ஒரு சுஷாந்த் இல்லைங்க, இப்ப பல கோடி சுஷாந்த் ஆயிட்டாங்க. ஸோ he has multiplied himself into millionsங்க. ஐம் ஏ சுஷாந்த், நீங்க ஒரு சுஷாந்த், மித்ராஜி ஒரு சுஷாந்த், இங்க கேட்கறவங்க எல்லாருமே சுஷாந்தா மாறிட்டாங்க. ஸோ he has not lostங்க. சுஷாந்த் வந்து அவன் கூட சொல்ல முடியாது. அவரு வேற லெவல்ல அவர் ஜெயிச்சிட்டாரு. அவருக்கு கொடுத்த காரியத்தை அவர் முடிச்சிட்டாரு. இனி நம்ம தான் பண்ணணும். அவர் பார்ட்ட ப்ளே பண்ணிட்டாரு. அவர் ப்ளே பண்ணிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். That was his part and he did it very brilliantly. இனி நம்ம பண்ணலன்னா அப்ப நம்ம மனுஷனுங்களா பிறந்ததுக்கே அர்த்தமே இல்லாம போயிடும். இல்ல பண்ணுவோம். நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்னா we all are Sushants now. So கண்டிப்பா பண்ணுவோம். Because the politicians who were involved. Yeah, கண்டிப்பா. ஒரு நிமிஷம். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், நாம் நிற்போம் சுஷாந்துக்காக. சூப்பர், செம்மையா சொன்னீங்க, சிங்கம் மாதிரி சொன்னீங்க. போங்க ஹேமாவதி சிஸ். சுஷாந்த் நமக்கு பேசும்போது நான் ஏன் அவருக்கா பேச நீங்க படிக்க மாட்டாங்க. சுஷாந்த் நமக்கு பேசும்போது நான் ஏன் அவருக்காக பேசக்கூடாது? அவர் நமக்குன்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் நமக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. நான் அப்படின்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா வந்து எதையுமே சாதிக்கவே முடியாது இந்த உலகத்துலங்க. அவர் எழுதி இருக்கிறது ஒரு வேர்ட் இஸ் லைக் கீதா உபதேஷ் மாதிரி தாங்க. he has given that கீதா நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. படிங்க, இத படிச்சு you open your eyes. how கிருஷ்ணர் வந்து கீதா சொல்லி அர்ஜுனுக்கு கண்ணு திறந்து விட்டாரோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு புக்கை கொடுத்து, அவர் டைரி கொடுத்து நம்மள கண்ணை திறக்க வச்சுட்டாரு. என்னன்னா நம்மளோட வேலை இன்னும் எல்லாரும் கண்ணை திறக்க வைக்கணும், அவ்வளவுதான். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். தேங்க்ஸ் ராஜிஜி. Thank you so much. Thanks a lot Anna for your efforts. Great job ka. My wishes to our work get more support and join hands for SSR.
and his join hands for SSR and his friends. Justice for all the pure souls. Jai Hind, Jai Bharat, Jai Shri Ram. Super da. Thank you so much. Yes, Vijay bro. SSR starting battle. SSR started battle. We following and நம்ம end முடிப்போம் the battle. And end நம்ம the battle. முடிப்போம் கரெக்டா Kandipa. சொன்னீங்க நம்ம முடிப்போம் Kandipa. Hello, Balaji bro. Thanks for coming. குட் நைட், ஹாப்பி வீக்கெண்ட், என்ஜாய் பண்ணுங்கோ. கண்டிப்பாங்கோ 2 நாள் வந்து ரிலாக்ஸ் பண்றோம், 5 நாள் ஹார்ட் ஒர்க் பண்றோம். எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துறோம், தெரிக்க விடுறோம் எல்லாருக்குமே. ஆக்சுவலா ஜானுமா கிட்ட சொல்லும், அடுத்த ஒரு vlog ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதுல ஜானுமாக்கு தான் ஃபுல் மேட்டர் கிடைக்கும். என்ன ஜானுமா வெயிட்டிங் ஃபார் அக்கா vlog? அதுதானா? Do your video. ஓகே, ஆமா பாரு சரண், என்னை வச்சு எப்படி படுத்துறா, நான் எப்படி எல்லாம் வந்து பேசுறேன், ஆனா அங்க வந்து என்னை எப்படி காட்டுறா பாரு. இவ போதும் என்னை அசிங்கப்படுத்துது. பட் ஆனா ஓகே, ஃபன். She is having lot of creativeness, you know. Super. God bless that. I have to register this one. நான் உட்கார்ந்துட்டு நாங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுவோம் ஒரு vlogக்கு. அவ வந்து ஒரு வித்தின் half an hour 1 hourல அதோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வந்து அதே அங்க கிரியேட்டிவிட்டி லைஃப் எவ்ரிவேர்ங்க. நம்ம எதிர்பார்க்காத இடத்துல கிரியேட்டிவிட்டி. Thank you. Good night. பாவம், நீங்க சொல்லும் போதெல்லாம் கைப்பில்ல ஏன் முடிச்சிட்டு இருக்க தூங்கு. ஓகே, சோ குட் நைட் சாந்தி சிஸ். தேங்க்ஸ் a lot for coming. ஜானு, உன்னை பத்தி பேசினா அண்ணா பேசிக்கிட்டே இருப்பாரு. தனியா ஒரு லைவ் போட்டு உன் பெருமையெல்லாம் பேச சொல்ற. 2 பேரும் டைம் ஆயிடுச்சு, மக்கள் தூங்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு, தூங்க விடுங்க 2 பேரும் நிம்மதியா. சரண், நீ வளர்த்து விட்ட, நீ போய் ஒழுங்கா தூங்கு. யா பட் டுமாரோ வீக்கெண்ட். ஸோ ஓகே, ஸோ வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட். ஓகே, எஸ் எக்ஸாக்ட்லி, ஷி இஸ் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட். அண்ணா வந்து ஜானு பெருமையை பேசுனது போதும். 2 பேரும் எனக்கு காதுல வந்து இனிமே அக்கா vlog ரிலீஸ் பண்ணதும் அக்கா வீடியோ விட என் வீடியோக்கு ஃபேன்ஸ் அதிகம். ஆமா, அண்ணன் தான் பெஸ்ட் ஃபேன் உன்னோட. சிரிச்சிட்டு விழுந்துட்டு இருப்பாருங்க. சரி விஜய்ஜி, நீங்க தேங்க்ஸ் சொல்லிடுங்க, டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் on a serious note, மக்களே, this is open war. நம்ம வந்து we have இதை வந்து எடுத்துட்டு போகணும். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே we need more people. இது ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் இது, ஃபார் அவர் வார். இது நம்மளுக்காக நம்ம சண்டை போடுறோம். நம்மளுக்கு இன்னும் நம்ம சப்போர்ட் வேணும். இன்னும் நம்ம வந்து இதை நம்பர்ஸ்ல காமிக்கணும். நம்ம குரல் கேட்டாலே they have to feel okay something. நம்ம இதை வந்து we have to do something on this குரல் or this. இது சொன்னா நடக்கும். அதை எடுத்துட்டு வருவோம். நம்பிக்கை இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், பட் நம்பிக்கை இருக்கு. பட் சப்போர்ட் பண்ணுங்க, இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. பட் எனிவே, தேங்க்ஸ் அலாட் மக்களே. இன்னைக்கு மறுபடியும் ஃப்ரைடே, ஸோ ஹாப்பி வீக்கெண்ட். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. on a easy note, ஜெய் ஹிந்த்ங்க, ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத் அண்ட் ஜெய் சுஷாந்த்ங்க. எஸ், தேங்க்ஸ்ங்க. அதேதான். தேங்க்ஸ் விஜய், தேங்க்ஸ் அலாட். நான் அதேதான் சொல்றேன், சுஷாந்த் சொன்னது எல்லாம் ஒரு வார்த்தையும் மணிகளாக, முத்துகளாக உங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. நம்ம லைஃபை நம்ம வந்து அதுபடியா ஒரு பிரின்சிபலோட எடுத்துட்டு போவோம். அதுதான் நம்மளுக்கு வேணும். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் அக்கா, ஜானு, சரண், எல்லாருக்கும் தேங்க்ஸ். கடையை மூடியாச்சு. இனிமே மெசேஜ் போட்டீங்கன்னா எல்லாரும் ஆட்டி தான் வாங்குவீங்க. குட் நைட் எவ்ரி ஒன். பை, டாடா, சி யூ. அப்புறம் அவ்வளவுதான்ப்பா. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே மனசார வந்து உங்களை வந்து என்ன சொல்றது, வணக்கம் தெரிவிச்சு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாரும் நல்லபடியா வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களோட ஹாப்பியா இருங்க, அதுவும் சேஃபா இருங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். சேஃப் மீன்ஸ் நான் சொல்றது வந்து கோவிட், அதை பத்தி தான். 3rd waves எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பி சேஃப். அண்ட் ஸ்ரீதேவிஜி அவங்களுக்காக நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அவங்களோட பர்த்டே. ஸோ அதை ஞாபகப்படுத்தினவங்க யார் ஞாபகப்படுத்தினாங்க, அந்த பேர் மறந்துட்டேனே. ஓகே, யார் ஞாபகப்படுத்தினாங்க, சரி ஓகே. ஸோ ஸ்ரீதேவியோட பர்த்டே நல்லபடியா வந்து நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம். அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து உண்மையா ப்ரேயர் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா இன்னைக்கு கோடான கோடி மக்கள் வந்து அவங்களுக்காக உண்மையா ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுதான் முக்கியம். ஸோ எல்லாருமே ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. பை. ஸோ ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த். தேங்க்ஸ் அ லாட். ஆல் ஆஃப் யூ, லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் விஜய்ஜி.